தியானத்திற்காக மறுபடியும் யோபின் புத்தகம் 24 அதிகாரம் முதலாம் வசனத்தை நாம் படிப்போம். The book of Job 24th chapter the first verse. சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன? Why seeing times are known from the Almighty, do they that know him not see his days? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவன் மனுஷனுக்காக சில நாட்களை நியமித்திருக்கிறார் என்றும் மனுஷன் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் நாம் காண்கிறோம். And we see here that the Lord God hath appointed the days for man, and the man should know about his days. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நம்மை சிருஷ்டித்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் சில நாட்களை நியமித்திருக்கிறார். Beloved people, the Lord God who had created us in this world, he hath appointed some days for you and myself. நமக்காக தேவன் நியமித்திருக்கிற நாட்களை நாம் அறிந்து அந்த நாட்களை நாம் அனுபவிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். And we must know the days which are appointed for us, and we should enjoy the blessings of those days. இதுதான் நம்மை பற்றிய தேவனுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. This is the main purpose of God concerning us. தேவன் நமக்கு நியமித்திருக்கிறதான நாட்கள் என்ன என்று நேற்று நாம் முதலில் சுருக்கமாய் கவனித்தோம். And what are all the days or the times which are appointed for us that we have meditated yesterday in short. முக்கியமாக 4 நாட்களை நமக்காக தேவன் நியமித்திருக்கிறார் என்று நாம் கவனித்தோம். And importantly, the Lord God has appointed 4 important days for us that we have meditated. முதலாவதாக இரட்சணிய நாள் என்ற ஒரு நாளை தேவன் நமக்கு நியமித்திருக்கிறார். First of all, God hath appointed the day of salvation for us. 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 2 வசனத்தில் நாம் அதை காண்கிறோம். 2 Corinthians 6 chapter 2nd verse we read. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இரண்டாவதாக கிறிஸ்துவின் நாள் என்ற ஒரு நாளை தேவன் நமக்கு நியமித்திருக்கிறார். Secondly, God hath appointed the day of Christ for us. பிலிப்பியர் 2 அதிகாரம் 14 வசனத்தில் நாம் அதை பார்க்கிறோம். Philippians 2nd chapter the 4th to 14th verse we read so. மூன்றாவதாக கர்த்தருடைய நாள் என்ற ஒரு நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. Thirdly, the day of the Lord is appointed for us. நாம் அதை குறித்து நேற்று கவனித்தோம். Yesterday we have been meditating about that day. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் கர்த்தருடைய நாளை குறித்து ஏசாயா 2 அதிகாரம் 12 வசனத்தில் காண்கிறோம். Isaiah 2nd chapter the 12th verse we read so. நான்காவதாக தேவனுடைய நாள் என்று ஒரு நாள் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. Fourthly, the day of God is also appointed for us. 2 பேதுரு 3 அதிகாரம் 13 வசனத்தில் நாம் அதை குறித்து படிக்கிறோம். 2 Peter 3rd chapter 13th verse we read so. இவைகள் நாள் என்று சொன்னாலும் இது ஒரு நாளை குறிப்பதில்லை. Even though it is mentioned as a single day, it is not a single day. அதிகபட்சமாக இது ஒரு காலவரையை தான் குறிக்கிறது. It denotes some duration. முதலாவதாக இரட்சணிய நாள் என்று சொல்லும் பொழுது, first of all, when we speak about the day of salvation, கல்வாரியிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை நாள் வரையிலும் இடைப்பட்ட காலம்தான் இரட்சணிய நாள். From the day of Calvary till the Lord's coming, it is the day of salvation. கிறிஸ்துவின் நாள் என்று சொல்லும் பொழுது, and the day of Christ signifies இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை நாளிலிருந்து வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு முடியும் வரையில் இடைப்பட்ட காலம்தான் கிறிஸ்துவின் நாள். The period from the second advent of the Lord Jesus until the period of the white throne judgment, that period is called as the day of Christ. கர்த்தருடைய நாள் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகைக்கு பின்பு சம்பவிக்க போகிற 7 வருஷ உபத்திரவ காலம். The day of the Lord signifies the 7 years of tribulation which will happen after the secret advent of the Lord Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான்காவதாக தேவனுடைய நாள் என்று சொல்லும் பொழுது, fourthly, when we speak about the day of God, 1000 வருஷ அரசாட்சியிலிருந்து நித்தியம் ஸ்தாபிக்கப்படும் வரையில் இடைப்பட்டிருக்கிற காலங்கள். it is from the day of millennium till the eternity is formed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் எல்லாரும் இந்த நாட்களை அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். And the Lord desires that we all should enjoy these days. நாம் இரட்சணிய நாளை குறித்து நேற்று விவரமாக சிந்தித்தோம். Yesterday we have been meditating about the day of salvation. இரட்சணிய நாள் என்று சொல்லும் பொழுது தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிற ரட்சிப்பை நாம் சுதந்திரிக்கும்படியாக நாம் அதற்காக பிரயாசப்பட வேண்டும். Day of salvation means that the inheritances which are kept in the salvation for us, that we should inherit and we should labor for that. ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது வெறும் பாவ மன்னிப்போடு நின்று போகிறது இல்ல. Salvation doesn't stop only with the forgiveness of sin. அது விசேஷமான 7 அனுபவங்களை உடையது என்று நாம் கவனித்தோம். It contains 7 important experiences that we may have meditated yesterday. முதலாவதாக மனம் திரும்புதல் அல்லது பாவ மன்னிப்பு. First of all, the repentance or the forgiveness of sin. இரண்டாவதாக ஞான ஸ்நானம். Secondly, the water baptism. மூன்றாவதாக தெய்வீக சுகம். Thirdly, divine healing. நான்காவதாக பரிசுத்தாவின் அபிஷேகம். Fourthly, the anointing of the Holy Spirit. ஐந்தாவதாக வேறுபாட்டின் ஜீவியம். Fifthly, the life of separation. ஆறாவதாக முற்றிலும் பரிசுத்தமாக்கப்படுகிற ஜீவியம். Sixthly, being sanctified holy. ஏழாவதாக மீட்கப்படுவது அல்லது கடைசி ரட்சிப்பு. Seventhly, the being redeemed or the lost salvation. அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இந்த இரட்சணிய நாளை அனுபவிக்கக்கூடிய ஸ்லாக்கியமுடையவர்களாய் மாறுகிறோம். Only if we do possess all these 7 experiences, then only we can enjoy
the day of salvation. தேவன் நமக்கு இந்த எல்லா நாட்களை நியமித்திருந்தாலும் Even though God hath appointed all these days for us, ஆரம்பத்திலிருந்து இந்த நாட்களை அனுபவிக்க நாம் தவறிவிட்டால் எல்லா நாட்களையும் நாம் அனுபவிக்க முடியாது. from the beginning of the day, if we happen to miss some of the experiences, then we cannot enjoy all these 7 experiences in our life. முதலாவதாக இரட்சணிய நாளை நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே அனுபவிக்க தவறிவிட்டால் கிறிஸ்துவின் நாளை அனுபவிக்க வேண்டும் என்று நாம் விரும்பினாலும் அது முடியாது. First of all, if we fail to enjoy or experience the day of salvation in our life, then we cannot experience the day of Christ in our life. படிப்படியாக நாம் இவர்களை அனுபவித்து எல்லாவற்றையும் சுதந்திரிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Step by step that we should experience all these days and we should inherit it. It is the desire of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவ்விதமாக தேவன் நமக்கு நியமித்திருக்கிற இரண்டாவது நாள் கிறிஸ்துவின் நாள். Likewise, the second day which is appointed for us is the day of Christ. பிலிப்பியர் 2 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து 16 வசனம் முடிய படிக்கும் பொழுது இந்த கிறிஸ்துவின் நாளை குறித்த சில விஷயங்களை நாம் பார்க்கிறோம். Philippians 2nd chapter 14 to 16th verse we read about the day of Christ. கிறிஸ்துவின் நாள் என்று சொல்வது இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையிலிருந்து வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வரையிலும் இடைப்பட்ட காலம் என்று நாம் கவனித்தோம். The day of Christ signifies the period in between the secret advent of the Lord Jesus and between the white throne judgment. அதில் நாம் மிக முக்கியமாய் கவனிக்க வேண்டியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை. Very importantly, we should look for the secret advent of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது When we think about the second coming of the Lord Jesus Christ, அதில் 3 பகுதிகள் இருக்கிறதா நாம் வேதத்தில் படிக்கிறோம். and we read that it contains 3 parts. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அதை பற்றி சொல்லி இருக்கிறார். The Lord Jesus himself had told about it. முதலாவதாக அவருடைய வருகையினுடைய இரண்டாம் வருகையுடைய முதலாவது அம்சம் ரகசிய வருகை என்று சொல்லப்படுகிறது. The second coming of the Lord Jesus, the first part is called the secret advent of Jesus. இரண்டாம் வருகையினுடைய இரண்டாம் அம்சம் அறுப்பு என்று சொல்லப்படுகிறது. Second part of the second coming of the Lord Jesus is called as the harvest. இரண்டாம் வருகையினுடைய மூன்றாவது அம்சம் பகிரங்கமான வருகை என்று சொல்லப்படுகிறது. Second coming of the third part of the second coming of Jesus is called the public advent. ஸ்தோத்திரம். Praise the Lord. மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது Matthew 24th chapter 27 28 வசனங்களில் இந்த ரகசிய வருகையை பற்றி இயேசு சொல்லி இருக்கிறார். about 27th and 28th verses it is here it is written about the secret advent of Jesus. 30 31 வசனங்களில் அறுப்பை பற்றியதான அந்த வருகையின் இரண்டாம் அம்சத்தை பற்றி அவர் பேசி இருக்கிறார். 30 and 31st verses signifies the harvest. 25 அதிகாரத்தில் அவருடைய இரண்டாம் வருகையுடைய மூன்றாம் அம்சத்தை குறித்து அவர் பேசி இருக்கிறார். In the 25th chapter he speaks about the third part of his second coming. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை குறித்து சில விஷயங்களை நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். And we are going to meditate some of the things concerned with the second coming of the secret coming of the Lord Jesus. ஏனென்றால் கிறிஸ்துவின் நாள் என்று சொன்னால் முக்கியமாக அதை தான் குறிக்கிறது. Because the day of Christ signifies the very importantly that day. முதலாவதாக ரகசிய வருகை. First of all, the secret advent. இரண்டாவது அம்சம் அறுப்பு என்று சொல்லப்படுகிறது. The second part is called as the harvest. அதாவது ரகசிய வருகையில கைவிடப்பட்டு போனதான தேவபக்தி உள்ள ஜனங்கள் உபத்திரவ காலத்தில் அந்தி கிறிஸ்துவினால் உபத்திரவப்படுத்தப்பட்டு இரத்த சாட்சிகளாய் மரிக்கிறார்கள். The devout children of God who have been forsaken in the secret advent of the Lord Jesus during the day of tribulation period, that they will die as the martyrs. இப்படி இரத்த சாட்சிகளாய் உலகம் முழுவதும் மரித்ததான அவருடைய உபத்திரவ காலத்து இரத்த சாட்சிகளை சேர்க்க இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வருகிறார். So to gather the tribulation period martyrs, the Lord Jesus shall appear in mid heaven. ஆகையால் தான் மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 30 வசனத்தில் படிக்கிறோம், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை சேர்க்கும்படியாக தம்முடைய தூதர்களை அனுப்புவார் என்று சொல்றார். So Matthew 24 chapter 30th verse we read so that the Lord shall send the angels to gather those who are chosen by God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் ரகசிய வருகையில நம்மை சேர்க்க தூதர்கள் வருவதில்லை, இயேசு கிறிஸ்து தாமே வருகிறார். But in the secret advent, not the angels will be coming to gather us, but Jesus himself will descend. ஆனால் உபத்திரவ காலத்து இரத்த சாட்சிகளை சேர்க்க அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புறார் என்று சொல்லியிருக்கிறார். But to gather the martyrs of the tribulation period, the Lord shall send his angels. அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார்கள், அவர்களை தம்முடைய சமூகத்தில் சேர்த்துக் கொள்வார். And they shall gather those who have been chosen by God to his presence. அடுத்து 3.5 வருஷ உபத்திரவ காலம் முடியும் பொழுது, Secondly, the second 3.5 years, at the end of the second 3.5 years of tribulation, முழு உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்தி கிறிஸ்துவையும் அவனுடைய சேனையையும் நியாயம் தீர்க்கும்படியாகவும் to judge the Antichrist and his host, 1000 வருஷ அரசாட்சியை ஸ்தாபிக்க முடியாகும், and to establish the period of millennium. அந்த அந்தி கிறிஸ்துவினுடைய சேனையோடு ஒரு பெரிய யுத்தம் செய்து அந்த யுத்தத்தில் அவர்களை முறியடிக்க முடியாகும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக வருவார். To have a great war with the Antichrist and his host, the Lord Jesus shall appear in the it is called as the public advent. இது அவருடைய ரகசிய வருகையினுடைய மூன்றாவது அம்சம். This is the third part of his second coming of Jesus. நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 11 வசனத்தில் பார்க்கும் பொழுது, Acts of the Apostle 1st chapter 13th verse, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எழுந்த
எழுந்தருளி போன பொழுது when the Lord Jesus ascended to heaven, சீஷர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து while கொண்டிருந்தார்கள். the disciples were looking upon heaven, அப்பொழுது வானத்திலே 2 தூதர்கள் தோன்றி சொன்னார்கள், at that time 2 angels had appeared in heaven and they said, உங்களுடைய கண்களுக்கு முன்பாக எவ்விதமாக அவர் எழுந்தருளி போனாரோ அதே விதமாய் அவர் திரும்பியும் வருவார். how he had ascended to heaven, in the same way he will be appearing again. அதே விதமாக நாம் வேத வசனத்தின்படி பார்க்கும் பொழுது பகிரங்கமாக அவர் வரும்பொழுது அவர் ஒலிவ மலையிலிருந்து தான் பரலோகத்தை ஏறி போனார். மறுபடியும் ஒலிவ மலையில் மேல் அவருடைய பாதங்கள் வந்து நிற்கும் என்று சகரியா தீர்க்கதரிசி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். Zechariah the prophet had said that the Lord Jesus ascended to heaven from the Mount of Olives, in the same Mount of Olives that he will be appearing again. இவைகளை பற்றி கர்த்தருக்கு சித்தமானால் இனி வருகிற நாட்கள் நாம் கவனிப்போம். In the coming days we shall meditate upon these things. கிறிஸ்துவின் நாள் என்று சொல்லும் பொழுது முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை தான் அது முக்கியப்படுத்துகிறது. The day of Christ signifies very importantly the secret advent of Jesus. இந்த ரகசிய வருகை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது When we think about the secret advent of Jesus, அதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டிய சில விஷயங்கள் உண்டு. there are some more things that we should meditate upon it. இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை எப்பொழுது சம்பவிக்கும்? When the secret advent of Jesus will be, அல்லது அவருடைய ரகசிய வருகை சம்பவிப்பதற்கு முன்பாக நடக்க வேண்டிய சம்பவங்கள் என்ன? or what are all the things which shall happen before the secret advent of Jesus? அவருடைய ரகசிய வருகை எப்படி வரும் பொழுது வருகையின் பொழுது அது எப்படி நடக்கும்? When how the secret coming of the Jesus will be? மூன்றாவதாக அந்த ரகசிய வருகை அல்லது கிறிஸ்துவின் நாளில் நாம் பாத்திரவான்களாய் காணப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? Thirdly, if we should be worthy for the day of Christ, what should we do for that? இப்படி மூன்று அம்சங்களாக நாம் இதை நாம் தியானிக்க வேண்டியிருக்கு. Likewise, in these 3 ways that we should meditate these things. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கிறிஸ்துவின் நாள் நிறைவேற வேண்டும் என்றால், if the day of Christ should be fulfilled, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை சம்பவிக்க வேண்டும் என்றால், or if the secret advent of the Lord Jesus should happen, அதற்கு முன்பாக நிறைவேற வேண்டிய 5 முக்கியமான விஷயங்களை வேதத்தில் நாம் படிக்கிறோம். and from the word of God we read about 5 things which should be fulfilled before that. இந்த காரியங்களை இன்னும் நிறைவேறாதபடியினால் தான் அவருடைய ரகசிய வருகை தாமதிக்கிறது என்கிறதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். As these things are not fulfilled, the second coming of the Lord Jesus is delayed. ஆகையால் தான் அப்போஸ்தலன் சொல்கிறார், வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். He that cometh, he will come back soon, he will not tarry more. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவருடைய வருகை தாமதிப்பதற்குரியதான காரணங்கள் என்ன? So what is the reason that the second coming of the Lord Jesus is delayed? முதலாவது காரணத்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். First reason the Lord Jesus himself had said. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் காண்கிறோம். Matthew 24:13 we read, ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியெங்கும் இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கும் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட வேண்டும். And the gospel of the kingdom shall be preached in all the world for a witness unto all nations. ராஜ்யத்தின் சுவிசேஷம் சாட்சியாக எல்லா இடங்களிலும் அறிவிக்கப்பட வேண்டும். The gospel of the kingdom shall be preached in all the world for a witness. ஏனென்றால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்களை சேர்க்க வந்த பின்பு ஒரு கூட்டம் ஜனங்கள் கைவிடப்பட்டு உபத்திரவப்படும் பொழுது அவர்கள் எங்களுக்கு இந்த சுவிசேஷம் தெரியாது, ஆகையால் நாங்கள் கைவிடப்பட்டு போனோம் என்று சொல்லக்கூடாது. Because one group of saints of God, one group of people will be left behind after the secret advent of the Lord Jesus, so they should not say that we do not know about this gospel. ஆனபடியினால்தான் பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். So Jesus said that the gospel of the kingdom of God shall be preached unto all nations. ஆனபடியினால்தான் கடந்த நாட்களில் நாம் சரித்திரபூர்வமாக நம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம், எத்தனையோ கம்யூனிஸ்ட் தேசங்கள் கம்யூனிசம் விழுந்து போய் சுவிசேஷத்திற்கு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. So in the days before in the earlier days we see that the many communist countries that the communism has fallen down and the doors were open for the gospel. தேவனுடைய கிருபையினால இந்த நாட்டில் நாம் அறிந்த வண்ணமாக நாம் இருக்கிற இடங்களிலும் கூட பல சந்தர்ப்பங்களில் இப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய விசேஷித்த கூட்டங்களை நாம் பார்க்கிறோம். By the grace of God we see many gospel meetings where the gospel is being proclaimed. பல இடங்களிலும் இவ்விதமாய் சுவிசேஷங்கள் கொண்டு போகப்படக்கூடிய வழிகளை கர்த்தர் திறந்து கொண்டிருக்கிறார். God is opening many ways so that the gospel can enter into many nations. சில இடங்களில் தடைகள் எதிர்ப்புகள் இருந்தாலும் ஆண்டவர் அதையெல்லாம் மீறி அவைகளை அகற்றி சுவிசேஷம் கொண்டு போகக்கூடிய வாசல்களை திறந்து கொண்டிருக்கிறார். Even though there are some opposition for the gospel in many countries, but yet the Lord is opening the doors. எவ்வளோ தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட உத்தரவாதமுடையவர்களாக மிஷனரிஸாக எத்தனையோ இடங்களுக்கு அவர்கள் பிரயாசப்பட்டு போய் பல பாடுகள் பட்டு சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். Many children of God with much labor, with much suffering, that they go as ministers, as servants of God and as the messengers of Christ, and they do proclaim the gospel there. விதமாக சுவிசேஷம் ஏறக்குறைய எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்ட பின்புதான் அவருடைய வருகை இருக்கும். So only after the gospel is preached into all nations, the secret advent of the Lord Jesus will be. அதனால நீண்ட நாட்கள் ஆகும் என்று நாம் நினைக்க கூடாது, வேகமாக கர்த்தர் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். So we should not think that it will take a long time, but very soon the Lord shall finish his work. இரண்டாவது காரணம்,
The second reason, அப்போஸ்தலனாகிய பேதுரு அதை பற்றி சொல்கிறார். Apostle Peter had written so. அப்போஸ்தல நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, Acts of the Apostle, chapter 21st verse. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்னறிவிக்கப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் வரையிலும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் படிக்கிறோம். Whom the heavens receive until the times of restitution of all things which God has spoken by the mouth of his holy prophets since the world began. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உலக தோற்றம் உண்டானது முதல் இயேசு கிறிஸ்துவை பற்றி உரைக்கப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேற வேண்டும். From the foundation of the world, all prophecies concerning the Lord Jesus Christ should be fulfilled. அல்லது இந்த கடைசி நாட்களை பற்றி உரைக்கப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டும். Or else the prophecies concerning about the last days, it should be fulfilled. ஆனபடினால தான் நாம கடந்த நாட்ல சபை சரித்திரத்தையும் சபையிலும் பார்க்கும் பொழுது கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டும் என்று தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிற காரியங்கள், இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிற அடையாளங்கள் எல்லாம் எவ்வளவு வேகமாய் நிறைவேறி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கலாம். So in the history of the church, and we see how fast or how swiftly the prophecies told by the prophets and Jesus himself is being fulfilled in the church. ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். One of the example I like to tell you. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருந்தார். And he promised that in the last days I will pour my spirit upon all the flesh. அந்த காரியம் இப்பொழுது எல்லா இடங்களிலும் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். And we see that prophecy is being fulfilled in all the places. ஒரு காலத்துல பரிசுத்த ஆவியை பற்றி சரியான ஒரு விளக்கம் இல்லாமல் அதற்கு விரோதமாகவும் அதற்கு பேசினவர்கள், அதை எதிர்த்தவர்கள் இந்த நாட்டில் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டு வருகிறார். The people who was once vehemently opposing the anointing of the Holy Spirit, now they too receive the Holy Spirit now. பக்தியுள்ள பெயர் கிறிஸ்தவ சபைகளை சேர்ந்த இவ்வளோ தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட கூட்டங்களில் போய் பரிசுத்த ஆவியை பெற்று அபிஷேகத்தை பெற்று சந்தோஷப்படுகிறார். Many devout Christians and many persons in the names of Christian churches, they too go to these kinds of gospel meetings and they are being anointed with the Holy Spirit. கத்தோலிக்க சபையிலும் கூட பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், charismatic movement என்று இந்த நாட்டில் அபிஷேகம் பற்றி ஒரு கூட்டத்தார் தனியாக அவர்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகி கொண்டிருக்கிறது. In the Catholic Church also there is a movement called charismatic movement, and they have been anointed with the Holy Spirit and they are also revived. எல்லா இடங்களிலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பொழிந்தருளப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏராளமான ஜனங்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார். In all the places the Holy Spirit is being poured upon them. Many of them have received the Holy Spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது இவ்விதமாக உரைக்கப்பட்டதான யோவேல் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டதான தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதல். So the prophecy told by Joel prophet, it is being fulfilled. முதலாக இது பெந்தேகோஸ்தே நாளில் நிறைவேறியது. First of all, it has been fulfilled on the day of Pentecost. ஆகையால் தான் 120 பேர் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷைகளில் தேவனை மகிமைப்படுத்தின பொழுது, so the 120 persons, when they were filled with the Holy Ghost and they were glorifying God, speaking in different tongues, அதை பார்த்து ஆச்சரியப்பட்டதான அந்த பண்டிகைக்கு வந்திருந்த ஜனங்களை பார்த்து பேதுரு அப்போஸ்தலன் சொன்னார். And the people who were wondering about the other people are being filled with the Spirit of God, Peter had said so. யோவேல் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறுகிறது என்று சொன்னார். And he said, what have been prophesied by Joel the prophet, it is being fulfilled. இதேபோல் அநேக காரியங்களை சொல்லலாம். நமக்கு இருக்கிற விஷயத்தை கவனிக்க மற்ற விஷயங்கள் இருக்கு அப்படினா எல்லாவற்றையும் தெளிவாக விவரிக்க நமக்கு நேரம் இல்லை. We can see many things, but as the many things are to be spoken here, there's no time to elaborate all. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படினால வேதத்தில் உரைக்கப்பட்டிருக்கிற எல்லா தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி தீரும் வரையிலும் பரலோகம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுமா? So till all the prophecies are being fulfilled concerning the Lord Jesus, the heaven will wait to accept Jesus. இவைகளெல்லாம் நிறைவேறி முடித்தால் பரலோகம் அவரை அனுப்பும். So if all the prophecies are fulfilled, then heaven will send Jesus back. பிதாவாகிய தேவன் அனுப்புவார், நீ போய் பரிசுத்தவான்களை அழைத்து கொண்டு வா. And God the Father will send his son Jesus to gather the saints of God. மூன்றாவது காரணம், third reason, பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறார். Peter the apostle said, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்கள் நாம் படிக்கும் பொழுது, 2 Peter 3rd chapter 9th and 10th verses, ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமையா இருக்கிறார். And the Lord is not slack concerning his promise that everyone should not even one soul should perish. அவர் சீக்கிரமாய் வருவார் என்கிற அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் அசதியாய் தாமதமாய் இருக்கவில்லை. He is not slack his concern his promise that he will come back soon. ஆனால் தாமதிப்பதற்கு காரணம் என்ன? But what is the reason that he is delaying his appearance? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். That no one should perish but all should come unto repentance. இந்த இடத்தில் மனம் திரும்புதல் என்று சொல்றது நாம நேற்று கவனித்தது போல பாவத்திலிருந்து தேவனுடைய பட்சமாய் திரும்ப பாவ மன்னிப்பை காண்பிக்கிறதில்லை. The repentance which is mentioned here, it is not the thing which we have meditated last day as the forgiveness of sin or the repentance. இது ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நான சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுடைய சபைக்குள் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள் வந்த பின்பு
அசதியாயும் நிர்விசாரமாயும் பின்மாற்றத்திலும் ஜீவிக்கிற ஜனங்களை காண்பிக்கிறது. This signifies the people who lead a very lascivious life, even though they have been repented, taken the water baptism, having come into the body of Christ, but if they lead a careless life. ஒரு பின்மாற்ற நிலைமையில ஜீவிக்கிறவர்களையும் காண்பிக்கிறது. It concerns about the people who are leading a backslidden life. பல விதங்களில் அவர்களை எச்சரித்தும் சில வேளைகளில் அவர்களை சிட்சித்தும் எப்படியாக ஒரு மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் அவரோடு இடைப்பட்டு கொண்டும் இருக்கிறார். அவருடைய விஷயத்தில் பொறுமையாகவும் காத்திருக்கிறார். The Lord is chastening them in many different ways, and the Lord is having long patience over them. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்ட ஒரு நபர் அந்த அனுபவங்களை இழந்து அவர்கள் நரகத்திற்கு போவது தேவனுக்கு சித்தமில்லை. Because a person who has accepted the Lord Jesus Christ as his personal savior, but he should not lose his salvation experience and he should not go to the hell, it is not the will of God. ஆகவே எல்லாரும் மறுபடியுமாக மனம் திரும்ப வேண்டும் என்று அதற்குரிய சந்தர்ப்பங்களை தந்துவிட்டு அவர் பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கிறார். So always the Lord is giving them some more opportunities so that they can repent back, and the Lord is waiting for them. வேதத்தில் படிக்கிறோம், நித்திய ஜீவனுக்காக ஒரு கூட்ட ஜனங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். And it is appointed, one group of people is appointed for the eternal life. பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாத ஒரு கூட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். One group of people have been appointed to inherit the kingdom of God. தேவன் கர்த்தருடைய வருகையில காணப்பட வேண்டும் என்ற ஒரு கூட்டத்தார் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். And one group of people have been appointed so that they can be caught up in the coming of the Lord. ஆனால் அவர்கள் நியமிக்கப்பட்ட அந்த மேன்மையான ஆண்டவருடைய நோக்கத்தை வெளியும் கொள்ளாமல் அவர்கள் அந்த அனுபவங்களுக்கு தூரமாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். But without understanding the very great purpose for which they are called, but they are going far away from that purpose. உதாரணமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது ஒரு பிறவி குருடனை சுகமாக்கினார். For example, when the Lord Jesus was in the world, he healed a blind person born blind. அவன் குருடனா இருந்த பொழுது மிகவும் ஒரு நிர்பந்தமான நிலைமையில காணப்பட்டான். While he was a blind one, he was in a miserable state. இயேசு அவனை சுகமாக்கினார். Jesus healed him. அப்ப அவன் சொன்னான், ஆண்டவரே, இனி நான் உம்மோடு கூட நான் இருக்க எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். And he asked Jesus, "Oh Lord, give me permission so that I can stay with you." இயேசு சொன்னார், இல்லை, ஆண்டவர் உனக்கு செய்த காரியங்களை போய் எல்லா இடத்திலும் நீ அறிவித்து ஆண்டவரை மகிமைப்படுத்து என்று சொன்னார். No, you go to all the places and you proclaim and glorify the thing which the Lord hath done in your life. அதன் பின்பு அவன் எல்லா இடங்களிலும் போய் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளை அறிவித்து தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசித்தி பண்ணக்கூடிய ஒரு நல்ல சுவிசேஷகனாய் மாறிவிட்டான். After that he became a good evangelist who was proclaiming all the good things which the Lord God had done in his life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப அவன் இந்த அனுபவத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்தித்து அவனை விடுதலையாக்கி இருக்காவிட்டால் இன்னும் குருடனாக தான் இருந்திருப்பான். So if the Lord God had not delivered him from his sickness, that is from the blind state, still he will be blind one. தேவனாலே மேன்மையான அனுபவங்களுக்காக விதமாய் நியமிக்கப்பட்ட பலர் துரதிர்ஷ்டவசமாக அவன் குருடனாய் இருந்தான். சில ஆவிக்குரிய குருடராக, நிர்விசாரம் உள்ளவர்களாக, சத்தியத்தை அறியாதவர்களாக இந்த அனுபவங்களுக்கு அந்நியராக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். Many persons, unfortunately, that the person who which we saw that he was a born blind man, but now the people are spiritually blind and still they are far away from the promise of God. சிலர் பாரம்பரிய காரியங்களில் கட்டப்பட்டிருக்கிறார்கள். Many are bound by the traditions. சபையை பற்றியதான பயத்தினால கட்டப்பட்டிருக்கிறார்கள். Some are bound by the fear concerning the church. சிலர் தம்முடைய குடும்ப பாரம்பரியம், குடும்ப அந்தஸ்து இப்படிப்பட்ட காரியங்களால கட்டப்பட்டு குருடராய் இருக்கிறார்கள். Some are still bound by the family and by the family love. கர்த்தர் அவர்களை மேன்மையான அனுபவங்களுக்காக நியமித்திருக்கிறார். But God hath appointed them for precious experiences. ஆனபடினால அவர்கள் எப்படியாக இதை அறிந்து மனம் திரும்பி வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். So it is the desire of the Lord that however they should know about God and they should repent and they should come back. நான்காவதாக, Fourthly, யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்கிறார், James the apostle said, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, James 5:7, அவருடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாக மாறும்படியாக அவர் காத்திருக்கிறார். that he is waiting that we should become the first fruits of his creature. நாம் அவருடைய விலையேற பெற்ற பலன், precious fruits மாற வேண்டும் என்று நமக்காக காத்திருக்கிறார். And he is waiting for us as a precious fruit, that we should be changed as a precious fruit. அதற்கு அப்போஸ்தலன் இங்கே ஒரு உவமையை சொல்கிறார். And here he said a parable. குடியானவன் எப்படி விதை விதைத்த பின்பு அதனுடைய நற்பலனை அடையும்படியாக முன்மாறியும் பின்மாறியும் வரும்படி காத்திருக்கிறான், அதே போல அவர் முன்மாறியும் பின்மாறியும் அனுப்பிவிட்டு பூமி நற்பலனுக்காக காத்திருக்கிறார். How the husbandman that after sowing his seeds, he is waiting for farmer on the later rain. In the same way, the Lord is also pouring the farmer on later rain and he is waiting for the harvest. என்றைக்கு கர்த்தர் நம்ம சந்தித்து அபிஷேகத்தை தந்தாரோ அதுதான் நம்முடைய ஜீவியத்தில் முன்மாறியின் காலம். The day when the Lord met us and he has given us the Holy Spirit, it is the day of the farmer rain in our life. ஜீவியத்தில் முன்மாறியின் மூலமாக கர்த்தர் ஒரு வேலையை துவங்குகிறார். Through the farmer rain in our life, the Lord begins a work in our life. ஆனால் பின்மாறியை அனுப்புவதனுடைய நோக்கம் அந்த வேலை முடிவடைவதற்காக. The purpose of the later rain is that the work in us should be fulfilled. நாம் இப்ப அப்படிப்பட்ட பின்மாறியின் காலத்தில் இருக்கிறபடியால் தான் நமக்குள்ள கர்த்தர் ஆரம்பித்த வேலை நிறைவேற்றப்பட்டு
நம் பரலோகத்தை சுதந்தரிக்கக்கூடிய அந்த precious fruits விலையேற பெற்ற பலன்களாய் மாறுவதற்காக அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். As now the latter rain is poured upon us, that the Lord is waiting that we should become the precious fruits of the earth. நாம் இன்னும் எவ்வளவு நம்முடைய ஜீவியத்தில் வளர்ச்சி அடைந்து பக்குவப்பட வேண்டியிருக்கிறது, பூர்ணப்பட வேண்டியிருக்கு. Still more that we should grow in our spiritual life and still we should be perfected. ஆகையால சீக்கிரமாய் நாம் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த அனுபவத்தை நாம் அடையும் வரையிலும் காத்திருக்கிறார். So it is the reason that he is waiting that we should attain that such perfect state. ஆண்டவர் காத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் நமக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை அலட்சியப்படுத்தி விட்டு நம்முடைய உத்தரவாதங்களை புறக்கணிக்க கூடாது. As the Lord is waiting for us, we should not neglect our responsibilities and we should not neglect the things. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். Let us make use of the time. நமக்காக கர்த்தர் காத்திருந்தாலும் குறிக்கப்பட்ட ஒரு வேளை உண்டு. அதற்கு முன்பாக நாம் ஆயத்தப்படாவிட்டால் அதற்கு பின்பு கர்த்தர் நமக்காக காத்திருக்க முடியாது. Even though the Lord is he may be waiting for us, but there is an appointed day for till the time only he will be waiting. After that he will not delay. ஐந்தாவதாக மற்றொரு முக்கியமான ஒரு காரியம் நிறைவேற வேண்டும். Fifthly, another important thing should be fulfilled. 102 சங்கீதம் 16 தமிழ்ல 16 வசனம், ஆங்கிலத்துல 15 வசனத்தை நாம் படிக்கிறோம். Psalm 102:15 in English, 16 in கர்த்தர் Tamil. சியோனை கட்டி தம்முடைய மகிமையில் வெளிப்படுவார். The Lord shall build Zion and he shall appear in his glory. இயேசு கிறிஸ்துவின் மகிமையில வெளிப்படுவதற்கு முன்பாக சியோன் கட்டப்பட வேண்டும். So before the Lord Jesus appears in his glory, Zion should be built. சியோன் என்பது நித்தியத்தில கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து முழு நித்தியத்தையும் ஆளுகை செய்யும்படியாக அவர்களோடு காணப்படக்கூடியதான விசேஷித்த ஊழியர்களை காண்பிக்கிறது. Zion signifies the precious servants of God who will be ruling in Zion with the Lord Jesus. அதற்கு ஒரு எண்ணிக்கையும் குறிக்கப்பட்டிருக்கிறது. And there is a number for that. அந்த எண்ணிக்கை நிறைவேறும் வரையிலும் கர்த்தர் காத்திருக்கிறார். So till the number is to be fulfilled, the Lord will be waiting. இது முதலாம் நூற்றாண்டிலே பெந்தேகோஸ்தே நாளில் ஆரம்பித்தது. And this has been started from the day of first century. ஆனால் இன்னும் அந்த எண்ணிக்கை நிறைவேற முடியவில்லை. Till that number could not be achieved. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. காரணம் என்ன? What is the reason? சியோனுக்காக நியமிக்கப்பட்டு இந்த உன்னதமான ஊழியத்திற்காக நியமிக்கப்பட்டு அப்படிப்பட்ட வெளிப்படுத்தலை கர்த்தர் சிலருக்கு தந்தாலும் அவர்கள் அதை அலட்சியப்படுத்தி நிர்விசாரமாய் ஜீவிக்கிறார். Even though for few people, even the calling concerning Zion or the calling for the ministry have been given to them, but they do neglect the calling. சிலர் தேவனால் இப்படிப்பட்ட உன்னதமான ஊழியத்திற்காக நியமிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் மனப்பூர்வமாக இதை புறக்கணித்து விட்டு உலக பிரகாரமான வாழ்க்கையில போய் அவர்கள் விழுந்து போகிறார். Few people, even though they have been called for the perfect ministry of God, but they neglect the calling and they go into the worldly life. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிற அந்த அந்தஸ்து, அந்த அவருடைய இடத்தை சுதந்திரிக்கும்படி அவர்கள் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாவிட்டா அதற்கு பதிலாக வேறொருவரை கர்த்தர் ஆயத்தப்படுத்த வேண்டியிருக்கிறது. இவ்விதமாக கால தாமதமாகிக் கொண்டே இருக்கு. So if the particular person is not coming for the purpose of God, then the Lord should prepare the other person, so that his coming is delayed. கர்த்தருக்கு ஒரு ஆளை நியமித்தா அவர்களை கொண்டுதான் தன்னுடைய வேலை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. If one person is appointed for the ministry of God by the Lord, then it is not necessary for the Lord to do the ministry only with that person. அதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் தேவன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறார் என்கிறதை உணர்ந்து அதை முக்கியப்படுத்தி கனப்படுத்தி அதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். But those who have been called, that they should have the Lord God has given them the privilege and the Lord has given some importance, so they should surrender themselves for the ministry. நாம் அதை அலட்சியப்படுத்தி நம்முடைய இடத்துல வேறொரு ஆண்டவர் கொண்டு வந்து வைத்து விட்டா நமக்கு போகக்கூடிய இடம் எங்கே இருக்கும்? If we neglect that place and if the Lord is keeping the other person in that particular place, then where will we be? ஒரு தொழிற்சாலையில என்ஜினியர் வேணும்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்றாங்க. In an industry, they are advertising for an engineer. ஒரு டாக்டர் வந்து தயவு செய்து எனக்கு வேலை கொடுங்கன்னு சொன்னா கொடுப்பாங்களா? And if a doctor comes, that if he asks for a job, will he be given the job there? டாக்டரும் குவாலிஃபைடு தான். He is also very qualified person. ஒரு தொழிற்சாலை டாக்டர் வச்சு என்ன வேலை செய்யறது? But in an industry, how a doctor can work there? ஒரு என்ஜினியர் செய்யற வேலையை ஒரு டாக்டர் செய்ய முடியாது. And the work of the engineer cannot be done by a doctor. அத போல ஒரு ஹாஸ்பிடல்ல ஒரு என்ஜினியர் போயிட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொன்னா அவருக்கு வேலை கிடைக்குமா? In the same way, if an engineer goes to a hospital and he asks for a job, can he be given a job there? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உலக பிரகாரமான நிறுவனங்கள்ல இப்படி நாம் பார்க்கும் பொழுது, while we see the things in the worldly offices like this, heavenly government அது very strict. And the heavenly government is very strict. அங்க அட்ஜஸ்ட்மென்ட் என்ற பேச்சே கிடையாது. There will be no adjustments. அப்படினால ஒரு மனுஷனை கர்த்தர் சியோனுக்காக குறித்திருந்து அவன் அந்த சியோனுக்கு போகிற அந்த வாய்ப்பை நழுவிட்டு அவன் வேறொரு அவன் விருப்பம் போல ஜீவிக்கும் பொழுது அந்த இடத்துல வேறொருவனை கொண்டு வந்து விட்டா பரலோகம் அவன் போகக்கூடிய இடத்தை பற்றி நிச்சயம் இல்லை. So if a person is appointed for Zion, but that person slips off from the purpose of God concerning him, and if he goes back, the Lord shall put another person in that place. So for the earlier person, there's no the Zion will not be reserved for him. நாம் ஒவ்வொருவரையும் குறித்து
பரலோகத்திலே நமக்குரிய ஸ்தானம் என்ன என்கிறதை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். And God hath appointed some places in heaven for each and every one of us. நாம் எவ்வளவு அதிகமாக தேவனோடு நெருங்கி பழகுற ஒரு இடத்திற்கு வருகிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய இடத்தை குறித்ததான ஒரு வெளிப்படுத்தல் நமக்கு கிடைக்கும். How far we come closer to the Lord Jesus, to that extent only we have the revelation concerning our place in heaven. சும்மா நம்ம கடமைக்காக ஒழுங்கு ஆராதனைக்கு போறதுனால அதை விளங்கிக் கொள்ள முடியாது. As for a duty's sake, if we do go for the service regularly, we cannot understand the purpose of place. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை சத்தியங்களை அறியக்கூடிய சந்தர்ப்பங்களை தேவன் தரும்பொழுது கேட்டு பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்து சொல்றதுனால அதை விளங்கிக் கொள்ள முடியாது. As some people when they come for the meetings like this, they will say that the sermon is very good, but by saying that the sermon is very good, you cannot understand the place where you will be going. ஏன் கர்த்தர் இப்படிப்பட்ட சான்சஸ் நமக்கு கொடுக்கிறார்? Why the Lord should give us such chances like this? நம்முடைய இடம் பரலோகத்தில் என்ன என்கிறதை அதன் மூலம் நாம் விளங்கிக் கொண்டு நாம் அதற்கு பக்குவம் ஆயத்தப்பட வேண்டும். That we should understand the place which is being prepared for us in heaven. For that place that we should be prepared. அந்த உள்ளான தேவனுடைய கருத்தை மனதை விளங்கிக் கொள்ளாம சும்மா சூப்பர்ஃபிஷியலா எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி திருப்தி அடைஞ்சிட்டு போனா கடைசியில பரலோகத்துல நம்ம போகக்கூடிய இடமே நமக்கு தெரியாது. தெரியாம நம்ம எங்க போக முடியும்? With understanding the inner purpose of God or the inner mind of God, if we do not know the place where we will be in heaven, then how can we have the place in heaven? நமக்காக கர்த்தர் நியமித்திருக்கிற இடத்திற்கு நாம் தான் போக வேண்டும், வேறொருவர் போக கூடாது. The particular place which is reserved for us in heaven, only we should go to that place. Other person should not go to that place. நாம் ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவானாக தேவ சமூகத்தில் போக வேண்டும் என்று தேவன் நம்ம நியமித்திருந்தால் அப்படிப்பட்ட பரிசுத்தவனாய் மாற வேண்டும். If the Lord God has appointed that we should be an overcoming saint and we should reach such a place, then we should go to that place. நாம் ஒரு நல்ல தேவனுடைய ஊழியனாக பரலோகத்தில் காணப்பட வேண்டும் என்று தேவன் நமக்கு சித்தமா இருந்தா நாம் ஒரு நல்ல தேவனுடைய ஊழியனாக மாற வேண்டும். If it is the desire of God or the will of God concerning us that we should become a good servant of God, then we should surrender ourselves for the ministry. இல்ல நான் பரிசுத்தவனா ஜீவிக்கிறேன் அது போதும்னு சொன்னா நமக்கு அங்க இடம் இல்ல. If we say that it is enough that I lead a saintful life but will not have the place there. ஆனா அப்படினால தான் நம்ம பொறுத்து உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டார். So even before the foundation of the world, the Lord God hath reserved the place for us. அப்போஸ்தலர் சொல்றார் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் உங்களை தெரிந்து கொண்டார். And the Lord God, apostle had said that he had predestinated us before the foundation of the world in Christ Jesus. இந்த உலகத்துல நாம ஜீவிக்கும் பொழுது நமக்கு இருக்க வேண்டிய முக்கியமான கடமை அதை விளங்கிக் கொண்டு அதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். இல்லாவிட்டா நம்முடைய முழு லைஃப் ஸ்பேன் வேஸ்டா போச்சு. So the very important purpose of God concerning our life in this world, first of all we should understand it, otherwise the whole of our lifespan will be in vain. நாம இப்படி கூட்டங்களுக்கு வந்து சந்தோஷப்பட்டு போறதெல்லாம் மாத்திரம் எல்லாம் முடிந்து போகிறது இல்ல. It is not that we are coming to the meeting and we have joy in this meeting. It is not the joy. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் இருக்கணும். பரலோகத்தில் என்னுடைய இடம் எங்கே? In this world itself we must have an assurance the place which we will be having in heaven. நான் அந்த இடத்திற்கு நான் ஆயத்தப்படுகிறேனா? Do I prepare myself for the place? அப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தோடு ஜீவிக்கும் பொழுதுதான் இந்த உலக பிரகாரமான ஜீவியம் நமக்கு worth living, ஜீவிக்கிறதுக்கு பிரயோஜனமா இருக்கும். பரலோகத்துக்கு போனாலும் அது நமக்கு ஆசீர்வாதமா. So only if we do have an assurance about the place which we will be in heaven, then only our worldly life will be also an enjoyable one. ஆனா இந்த வெளிப்படுத்தல் இல்லாத மனுஷர், the person who do not have the revelation, அவர்கள் தேவனுடைய ஜனங்களா இருந்தாலும் சரி ஊழியர்களா இருந்தாலும் சரி அவருடைய ஜீவியங்கள் எல்லாம் தாறுமாறாக காணப்படும். Even though they may be the children of God or also servant of God, but their life will be in vain. அவருடைய சுபாவங்கள் எல்லாம் தாறுமாறாக காணப்படும். And all our nature will go astray. அவருடைய நடவடிக்கைகள் தாறுமாறாக காணப்படும். And the conversation and all the works of their life will be in vain. காரணம் என்னவென்றால் கர்த்தர் அவர்களுக்கு தந்திருக்கிற அந்த மேன்மையான ஸ்லாக்கியத்தை பற்றி வெளிப்படுத்துறவர்களுக்கு இல்ல. The reason behind is that they have lost the revelation which they lost the godly revelation in them. எப்படி என்றாலும் சியோன் அல்லது கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த ஊழியக்காரருடைய கூட்டம் நிறைவேறின பின்புதான் கர்த்தர் வர முடியும். However, only the Zion, the number of persons in Zion is fulfilled, then only God can appear. ஆனபடினால தேவனுடைய பிள்ளையே இங்க இருக்கிற உங்களுக்கு தேவனுடைய செய்தி, தேவனுடைய சத்தம் வருகிறது. O child of God, the people who have come here, now the voice of God is coming. ஒருவேளை நீ சியோனுக்காக நியமிக்கப்பட்டதான ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் நீ அதை புறக்கணித்தால் பரலோகத்தில் உன்னுடைய இடம் எங்கே என்கிறதை நிச்சயிக்க முடியாது. Sometimes if you have been called for Zion and if you do neglect that calling, we cannot be sure where the place of you will be in heaven. ஆண்டவர் பரலோகத்துக்கு போகும்போது நீ இங்க இருக்க வேணும், சரி பரவாயில்ல அங்க இருன்னு சொல்லி இப்படி அட்ஜஸ்ட்மென்ட் பண்ற வேலையில ஆண்டவர் கிடையாது. அவர் ஃபிக்ஸ் பண்ணது. When you go to heaven, the Lord will not adjust your place in heaven. The place which is fixed for you, it's a fixed one. அதனால தான் பார்க்கிறோம் அவருடைய நோக்கம் மாறாதது. So the purpose will never change. அவர் நம்மை அழைக்கிற அழைப்பு
மாறாது. The calling will not be changed. அதற்கு அவர் நமக்கு தருகிற கிருபை மாறாது. And the grace, it will not also not change. அதை பற்றி அவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் மாறாது. And the promise concerning our calling will not be changed. ஆனபடினால நமக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றிக் கொள்ளவே முடியாது. நாம் தான் நம்மை மாற்றிக்கொண்டு அந்த இடத்திற்கு ஆயத்தப்பட வேண்டும். So God cannot change anything concerning our promise, concerning our calling, but only we should change ourselves according to the calling of God. ஆகவே இந்த 5 காரியங்கள் நிறைவேறி முடிந்தால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை அல்லது அந்த கிறிஸ்துவின் நாள் சம்பவிக்கும். Only after these 5 things are being fulfilled, have been fulfilled, the day of Christ shall appear. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இனி அந்த ரகசிய வருகை எப்படி இருக்கும்? Now, how the secret advent of the Lord Jesus will அந்த be. கிறிஸ்துவின் நாள் வெளிப்படும் பொழுது எப்படி இருக்கும்? When the day of Christ revealed, how it will be. முதலாம் தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். 1 Thessalonians 5th chapter 16th verse, Apostle Paul had said so. கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். For the Lord himself shall descend from heaven with a shout, with the voice of the archangel, and with the trump of God. இயேசு கிறிஸ்து வரும் பொழுது 3 விதமான சத்தங்களை நாம் பார்க்கிறோம். So while Jesus Christ appears, 3 kinds of shouts will be done. முதலாவதாக ஆரவாரத்தோடு வருகிறார். First of all, he comes with a shout. இது ஜெயங்கொண்ட பரிசுத்தவானுடைய ஜெய கம்பீர சத்தம். This is a shout of the overcoming saints of God. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவருக்குள் நித்திரை அடைந்தவர்களை அவர் கொண்டு வருவார் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். Because while Jesus Christ comes, the dead in Christ, that he will be bringing them. ஆகையால அவரோடு கூட அவர்கள் ஜெய கம்பீரத்தோடு ஜெயத்தின் துணியோடு கூட வருகிறார்கள். So along with Jesus, with a shout of joy, they will be appearing. பிரதான தூதனுடைய சத்தம். With the voice of the archangel. பிரதான தூதன் அவன்தான் சீஃப் ஏஞ்சல். And the archangel is the chief of the angels. சாதாரணமா ஒரு சீஃப் ஏஞ்சல் போனா அவனுக்கு பின்னால அவனுடைய முழு ஹோஸ்ட் வரும். So if a chief angel goes, then all the angels that they will be following him. உதாரணமா பாருங்க, ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு இடத்துல அப்பாயின்ட்மென்ட், அவர் மாத்திரம் தனியா போவாரா? If there is an appointment for a chief minister, will he go all alone? அவருடைய எல்லா எய்ட்ஸ், அவருடைய அசிஸ்டன்ட்ஸ், அந்த ஃபுல் அந்த அவருடைய அந்த கேங்கே ஃபுல்லா போகும். All of his assistants in the government, that they will be following the chief minister. அப்போ பிரதான தூதன் வரும் பொழுது, so when the archangel comes, பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வருவார்னு சொல்லியிருக்கு. and here it is written, the Lord shall come with the voice of the archangel. அப்ப அந்த தூதனுடைய சத்தம் என்னவா இருக்கும்? Then what will be the voice of the archangel? தேவன் எங்களை சிருஷ்டித்த நோக்கம் நிறைவேறி முடிந்தது. The purpose of God concerning us, it is fulfilled. தேவன் எதற்காக தூதர்களை சிருஷ்டித்தார்? Why God has created angels? ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக. That to help the people who inherit the salvation. நாம் நேற்று கவனித்தது போல அந்த கடைசி ரட்சிப்பாகிய சரீரமைப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய ஒரு கூட்டம் ஆயத்தப்பட்டு காணப்படும் பொழுது தூதருடைய வேலை முடிவடைகிறது. So when we come to the last step of salvation, at the time of the coming of the Lord Jesus, the work of the angel will be finished. தேவனுடைய கிருபையினால் நாங்கள் வேலையை ஜெயகரமாய் முடித்து விட்டோம் என்று அவர் ஆர்ப்பரிக்கிறார்கள். And they are shouting with the joy that we have fulfilled by the grace of God with the work which has been assigned to us. அடுத்தபடியாக தேவ காலத்தோடு வருகிறார். Nextly with the trump of God. தேவ காலம் என்று சொல்வது தேவனுடைய சத்தத்தை தான் காண்பிக்கிறது. The trump of God signifies the voice of God. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் உதாரணமாக நாம் பார்க்கும் பொழுது, in the Old Testament for an example, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பிரயாணம் செய்த பொழுது, Israelites while they were traveling in the wilderness, எக்கால சத்தத்தின் மூலமாக அவர்கள் செய்ய வேண்டிய பல காரியங்கள் அவர்களுக்கு போதிக்கப்பட்டார்கள். and by the voice of the trumpet, the things which they ought to do, they were taught. எக்கால சத்தம் அவர்கள் பெருந்துணியாய் முழக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் தேவ சபையில கூடி வர வேண்டும். When the trumpet is loud, is blown in a very long way, then everyone should gather to the tabernacle. மறுபடியும் பாளையம் இறங்கி இருக்கிற வேளையில எக்கால சத்தத்தை அவர்கள் கேட்கும் பொழுது பிரயாணம் புறப்பட வேண்டும். At the time when they hear the voice of the trumpet, then they should be on the journey. யுத்தத்துக்கு போகிற வேளையில அவர்கள் எக்கால சத்தத்தை பெருந்துணியாய் முழக்கி யுத்தம் செய்ய வேண்டும். At the time of the war also, they should blow the trumpets. அப்பொழுது அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் நினைவு கூறப்பட்டு அங்கிருந்தவர்களுக்கு சகாயம் வரும். So they will be remembered in the presence of God, and from there the help will be coming. அடுத்தபடியாக தேவ சமூகத்தில் அவர்கள் கூடி தேவனை ஆராதிக்கும் பொழுது, பண்டிகை ஆசரிக்கும் பொழுதெல்லாம் எக்கால சத்தத்தை அவர்கள் எக்காலத்தை ஊத வேண்டும். Nextly, whenever they come to the presence of God, or whenever they do observe the feast, then the trumpet should blow. அப்படினால எக்கால சத்தம் என்று சொல்வது தேவனுடைய சத்தம் தான். The trumpet of God signifies the voice of God. தேவன் பல விதங்களில் தம்முடைய ஜனத்தோடு பேசி அவர்களோடு சந்தோஷப்படுகிறது ஆசீர்வதிக்கிறமான சத்தம். And it is the voice of God in which the Lord is making his people to enjoy his life. இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உங்களுக்கு கேட்க போகிறதான எக்கால சத்தம் என்ன? What will be the voice of God while the Jesus comes? பழைய ஏற்பாட்டில் சங்கீதக்காரன் அதை ஒரு வெளிப்படுத்தலாக பெற்று அவன் பேசி இருக்கிறார். Psalmist David had given it as a revelation. 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் படிக்கிறோம். Psalm 55.
என்னுடைய பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டுங்கள். Gather ye my saints who have made the covenant with me by their sacrifices. எனக்காக பலி தங்களை பலியாய் ஒப்பு கொடுத்து உடன்படிக்கை செய்து அப்படி ஜீவிக்கும்படி உடன்படிக்கை செய்து எனக்காக ஜீவித்த பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்று அவர் சொல்கிறார். And he will be saying, gather my saints together unto me, those that have made a covenant with me by sacrifice. அவருடைய அந்த சத்தம் இந்த பூமியில அவருக்காக காத்து கொண்டிருக்கிறதான பரிசுத்தவான்களை எல்லாம் இந்த பூமியில அப்படியே மத்திய ஆகிட்டு கொண்டு போய்விடும். The very voice of God, the voice of the Lord will quicken the persons who are waiting for the Lord to be coming here. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியால் இப்படிப்பட்ட மூன்று முக்கியமான சத்தங்களோடு அவர் வருகிறார். So with these three important voices the Lord shall descend. இந்த சத்தம் மத்திய ஆகாயம் முழுதும் பயங்கரமாக தொனிக்கும். And this voice will be in mid heaven in a very loud way. வானமும் பூமி அதனால் அதிரக்கூடிய விதத்தில் அந்த சத்தங்கள் இருக்கும். Even the heaven and earth shall be shaken because of the voice of God. ஆனாலும் It அந்த வருகை நாளுக்காக கிறிஸ்துவின் நாளுக்காக தங்களை ஆயத்தப்படுத்தாதவர்களுக்கு அந்த சத்தம் கேட்காது. But for the persons who are not prepared for the day of Christ, they shall not hear that voice. அது ஒரு பெரிய சத்தம் தான். It will be a great voice. சத்தம் அந்த நாளுக்கு தங்களை ஆயத்தப்படுத்தாதவர்களுக்கு அந்த சத்தம் கேட்காது. But those who have not been prepared for the day of Christ, they shall not hear that voice. இப்ப நம்ம இந்த லவுட் ஸ்பீக்கர்ல எவ்வளவு சத்தமா இந்த சத்தத்தை கேட்கிறோம். Through the loudspeaker we do hear the voice now. ஸ்பீக்கர் பக்கத்துல நின்று நம்ம நின்றா நம்முடைய காதை செவிடாயிராத போல சத்தம் இருக்கு. Even our ear will be going deaf, so in that way the voice is clear. ஆனா காது கேட்காத ஒரு ஆளை ஸ்பீக்கர் பக்கத்துல நின்னு ஏதாவது கேக்குதான்னு கேட்டா என்ன சொல்லுவான்? But if a deaf person comes there and if he asks from the speaker, can you hear it? காது கேட்கலன்னு சொல்லி இன்னும் வால்யூம் கூட்டுறோம். And even though we may raising the volume, அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. He do not know anything. காரணம் காதுக்கு அவனுக்கு செவிடு கேட்க. The reason is he is deaf. நாமும் கூட கிறிஸ்துவின் நாளுக்காக ஆயத்தப்படாவிட்டால் திடீரென்று ஒரு நாள் அந்த நாள் வெளிப்படும். ஆயத்தமா இராவிட்டால் நமக்கு அந்த சத்தம் கேட்காது. So in the same way, if we are not prepared for the day of Christ, and the day of Christ we will not be hearing the voice of the Lord. ஆனால் நம்ம பற்றி ஆண்டவர் விரும்புகிறது என்னவென்றால் நாம் எல்லாரும் அன்றைக்கு அந்த சத்தத்தை கேட்கணும். ஆகையால் தான் கிறிஸ்துவின் நாளை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். But the desire of the Lord is every one of us here that we should hear the voice of the Lord. It is the reason that the Lord God has given us a good opportunity to know about the day of Christ. நாம் இப்படி எந்த நிலைமையில் இருக்கிறோமோ அதை பற்றி கவலையே இல்லை. It doesn't matter in whatever state we may be today. கிறிஸ்துவின் நாளை பற்றிய சத்தியத்தை விளங்கிக் கொண்டு இனி வருகிற நாட்டில் அதன்படி ஜீவிக்க நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் என்றால் நிச்சயமா அந்த சத்தம் நமக்கு கேட்கும். ஒரு நிமிஷத்தில் ஒரு கண்ணிமை பொழுதில் மத்திய ஆகாயத்தில் நாம் இயேசுவை சந்திக்கக்கூடியவர்களாய் காணப்படுவோம். But we should understand about the day of Christ and we should be prepared for that. And if we are prepared for that day, surely in a moment, in the twinkling of an eye, we will be transfigured and we will be meeting Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்படி அவர் மூன்று விதமான சத்தங்களோடு வரும்பொழுது என்ன சம்பவிக்கிறது? Likewise, where the Lord comes with these three kinds of voices, what will happen? இரண்டு காரியங்கள் சம்பவிக்கிறது. Two things will happen. அப்போஸ்தலன் சொல்றார், முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். First of all, the dead in Christ shall rise first. மாணவர்களே, இங்கே நான் ஒரு முக்கியமான சத்தியத்தை கவனிக்க வேண்டியிருக்கு. Beloved people, an important truth that we should learn here. நாம் நினைக்கிறது போல இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகையில மரித்த எல்லாரும் எழும்ப முடியாது. As we do think that all the dead will be rising up in Christ Jesus coming, it is not so. அப்போஸ்தலன் சொல்றார், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். Here the apostle says, the dead in Christ shall rise first. நாமும் கூட அந்த நாளில் ஒருவேளை கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக நாம் மரித்து போவோம் என்றால் அந்த நாளில் நாம அந்த சத்தத்தை கேட்டு நாம் எழும்ப வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டும். So if we are dead before the Lord Jesus Christ appears, then on the day of Christ that we should also appear. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டும் என்றால் முதலாவது நாம கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும். If we should die in Christ, first of all we should come in Christ. பாவம் மனுஷனை தேவனை விட்டு தூரமாக தள்ளிவிட்டது. And sin had separated man from God. அப்படிப்பட்ட மனுஷன் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரப்பட்டு அதன் பின்புதான் கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறதும் கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிறதுமான அனுபவம் உண்டு. Such a man again should be brought into Christ Jesus again, and he should die in Christ Jesus. நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரப்படலாம்? How can we be brought in Christ Jesus? மூன்று முக்கியமான அனுபவங்கள். Three important experiences. முதலாவதாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் படிக்கிறோம். First of all, Ephesians 2nd chapter 13th verse. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் அவருடைய இரத்தத்தினால் அவருக்கு சமீபமாய் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். And who sometimes were far off, made nigh by the blood of Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் அவரை விட்டு தூரமாயிருக்கிற நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும்போது கழுவி நம்மை அவருக்கு சமீபமாய் கொண்டு வருகிறது. Only the blood of Christ brings us closer to God by forgiving all our sins. ஆனபடினால நம்முடைய ஜீவியத்தில் அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் பெறாவிட்டால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படுகிற அனுபவத்தை பெறாவிட்டால்
இயேசு கிறிஸ்துவுக்கு சமீபமாய் கூட நமக்கு வர முடியாது. So if we do not have the assurance of the forgiveness of sin, and if we do not have the assurance that the Lord Jesus has forgiven our sin by the blood of Christ, then even we cannot come near to Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்திருக்கிறோமோ அல்லது கிறிஸ்துவ அல்லாத குடும்பத்துல பிறந்திருக்கோமோ அது விஷயம் அல்ல. It doesn't matter that if you are born by in a Christian family or in a non-Christian family. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்முடைய பாவங்கள கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாத எந்த ஒரு மனுஷனும் கிறிஸ்துவுக்கு சமீபமாய் வர முடியாது. வேதம் தெளிவாய் சொல்கிறது. Whosoever a man may be, but if his sins are not forgiven by the blood of Christ, he cannot come near Christ. The word of God very clearly says so. அதனால நாம இப்ப கேட்கிற இந்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய ஜீவியத்துல கேட்கும் பொழுதே நம்ம நம்முடைய ஜீவியத்தை நிதானித்து ஆராய்ந்து பார்த்து கொண்டிருப்போம். இவைகளெல்லாம் நமக்கு இருக்கிறதா என்று. So at the same time, when we do hear the voice of God or the words of God in this place, at the same time we should analyze whether we do possess these experiences in us or not. கிறிஸ்துவுக்குள்ள வர வேண்டும் என்றால் முதலாவது கிறிஸ்துவுக்கு சமீபமாய் வர வேண்டும். If a man should come in Christ, first of all he should come near Christ. அடுத்தபடியாக Nextly, கலாத்தியர் 3:27 வசனத்தை படிக்கிறது போல Galatians 3:27, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறார்கள். for as many of you as have been baptized into Christ have put on Christ. சரியான ஞான ஸ்நான சத்தியத்தை அறிந்து அதை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். We should know the proper doctrine of the water baptism, and we should know it, we should obey it, and we should accept it. நமக்கு தெரிந்த ஏதோ ஒரு ஞான ஸ்நானம் எடுத்தா கிறிஸ்துவை தரித்துக் கொள்ற அனுபவத்தில் வர முடியாது. If we have taken any other baptism which is known unto us, then we cannot put on Christ. நாம் நேற்று கவனித்தது போல சரியான ஞான ஸ்நான சத்தியம் என்ன என்று அறிந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். As we have meditated yesterday, the proper doctrine of the water baptism we should come to know, and that kind of baptism we should take. பாரம்பரியத்தின்படி ஞானஸ்நானம் எடுத்திருந்தால் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள முடியாது. If we have taken the water baptism according to the tradition, we can never put on Christ. சில வேளையில கிறிஸ்துவ மதத்தில் இந்து மதத்தில் கிறிஸ்துவ மதத்தில் மாறுவதற்காக ஞானஸ்நானம் எடுத்திருந்தாலும் கிறிஸ்துவை தரிக்க முடியாது. Sometimes only to change a religion from other religion to Christian religion, then it cannot be accepted as proper baptism. சிலருக்கு ஆராதனை கூட்டம் சத்தியம் ஒண்ணுமே தெரியாது. People they do not know about the service or about the doctrine or the truth. திடீர்னு விவாக நியமிச்சா வந்த உடனே ஞானஸ்நானம் அடுத்த மாசத்துல விவாகம். But immediately if there is any marriage, then immediately they will be given the water baptism. Next month the marriage will be. விவாகம் நடக்கலாம், கிறிஸ்துவை தரிக்க முடியாது. Marriage may be conducted here, but you cannot put on Christ. சரியா சத்தியத்தை அறிந்து அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நம்மை பக்குவப்படுத்திக் கொண்டு அதற்கு கீழ்ப்படியாவிட்டா கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள முடியாது. If we do not know the proper truth of God or the doctrine of God, and if we do not prepare ourselves according to that, we can put on Christ. ஆகவே கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் சரியான ஞானஸ்நான சத்தியத்தை கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் கிறிஸ்துவுக்குள் நாம் வருவதற்குரிய அடுத்த படி. So in order to put on Christ, first of all we should take the proper water baptism. It is the other step that we can come closer to God. மூன்றாவதாக, thirdly, யோவான் சுவிசேஷம் 14:20 நாம் படிக்கிறோம். John 14 chapter the 20th verse. இயேசு சொன்னார், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்த நாளில் நீங்கள் அறிவீர்கள். At that day ye shall know that I am in my Father, and ye in me, and I in you. எந்த நாள்? Which is the day? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுகிற நாள். At the day in which we shall receive the Holy Spirit. பரிசுத்தாவி விசுவாசியாமல் இருந்தா கிறிஸ்துவுக்குள்ளவே நாம் வர முடியாது. If we do not believe the Holy Spirit, then we can never come in Christ. பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக நாம் கிறிஸ்துவுக்குள்ளும் அவர் நமக்குள்ளும் வருகிறார். Through the anointing of the Holy Spirit, we come in Christ Jesus, and the Christ comes in us. அப்படினால அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பின்புதான் நாம் கிறிஸ்துவுக்குள்ள வருகிறோம். So by the sign of speaking in different tongues, after receiving the Holy Spirit, we come in Christ Jesus. இது பெந்தேகோஸ்தேக்காரருடைய உபதேசம் அல்ல, இயேசு சொன்ன வார்த்தை. It is not the doctrine of the Pentecostal people, it is the words said by Jesus alone. சிலருக்கு இந்த அனுபவங்கள்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாம இது அது பெந்தேகோஸ்தேக்காரர் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது என்று நினைக்கிறார்கள். But people do think that it is the doctrine of the Pentecostal people, so we cannot do so. இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் வர வேண்டும் என்றால் பரிசுத்தான அபிஷேகம் பெறும் பொழுது அவருக்குள்ள வருகிறோம். If we should come in Christ Jesus, only after being anointed with the Holy Spirit, we come in Christ Jesus. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று கிறிஸ்துவுக்குள் வந்தாலும் வேதவசனத்தின்படி அது ஒரு புதிதாக பிறந்த குழந்தையின் அனுபவம் என்று சொல்லியிருக்கு. Even though after having been baptized with the anointing of the Holy Spirit, according to the word of God, still we are as a newborn baby. இனி இந்த குழந்தை வளர வேண்டும். So now the baby should grow. ஒரு வீட்ல குழந்தை பிறந்தா எல்லாருக்கும் சந்தோஷம். In a family, if a child is born, everyone is happy. ஒரு பெரிய சந்தோஷம் கொண்டாடுகிறாங்க. A great joy, and they do observe the joy. ஆனா குழந்தை பிறந்து 10 வருஷம் குழந்தையாக இருந்தா அந்த சந்தோஷம் துக்கமாகவும் பாரமாகவும் மாறிவிடும். But even after 10 years had passed, till the baby is in the baby stage, then it will be a great sorrow and burden to the family. போல பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்ற பின்பு
நாம் கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்து பூர்ணராக தேறின மனுஷனாக பூர்ண புருஷராய் வளர வேண்டும். Likewise, after receiving the Holy Ghost or the Holy Spirit, that we should grow more and more and we should become a perfect man in அது Christ. மாத்திரம் இல்ல, நாம் எப்போதும் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். Not only that, always we should be in Christ. கிறிஸ்துவை விட்டு வெளியே போயிடக்கூடாது. Never we should go away from Christ. பிலிப்பியர் 3 அதிகாரம் 10 வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், Philippians 3rd chapter 10th verse, and Paul says, நான் எப்போதும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக காணப்பட விரும்புகிறேன். I desire that always that I should be in Christ. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? For that what I ought to do? என்னுடைய சுயநீதியை நான் நம்பிக்கொண்டிருக்க கூடாது. That I should not believe my self righteousness. விசுவாசத்தினால் தேவனிடத்திலிருந்து வருகிறதான கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற தேவநீதி உடையவனாய் இருக்க வேண்டும். By the faith that I should have the righteousness which is of God by faith. தேவநீதி என்று சொல்லும் பொழுது நம்முடைய சுயநீதி, நம்முடைய சொந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் நம்ம முற்றிலுமாக விடுபட்ட ஒரு அனுபவம். So the righteousness of God signifies that from our self will, from our self righteousness, that we should have been delivered from that. தேவநீதியை பெற்றுக்கொண்டு அல்லது தேவனுக்கு முன்பாக நீதிமான ஜீவிக்கிறவர்கள் தான் கிறிஸ்துவுக்குள் தங்களை பாதுகாக்கிறார்கள். Those who had attained the righteousness of God, or those who are leading a just life, they only can preserve themselves in Christ. கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும். We should be in Christ and we should grow in Christ. கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? If at all we should grow in Christ, what should we do? அதற்காக தான் தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து 5 விதமான உத்தியோகஸ்தரை சபையில் வைத்திருக்கிறார். Only for that purpose God has appointed 5 kinds of officers in the church. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எபேசியர் 4 அதிகாரம் 11 வசனத்தில் படிக்கும் பொழுது, Ephesians 4th chapter 13th verse, இந்த 5 விதமான உத்தியோகஸ்தரை குறித்து நாம் படிக்கிறோம். we read about 5 kinds of officers there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள். Apostles, prophets, evangelists and pastors and teachers. எதற்காக இவர்கள்? For what purpose they have been appointed? 14-15 வசனங்களை படிக்கிறோம். 14th and 15th verse. நாம் இனி குழந்தைகளாய் இராமல் பலவிதமாக மனுஷருடைய போதகமாகிய காற்றினால் அலைப்பட்டு அழைக்கிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும். That henceforth we be no more children tossed to and fro and carried about with every wind of doctrine by the sleight of men and cunning craftiness whereby they lie in wait to deceive, but to grow in Christ Jesus. பாவத்தில் ஜீவிக்கிற ஒரு மனுஷனை எந்த ஒரு மனுஷன், ஒரு பக்தியுள்ள ஒரு மனுஷன் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த முடியும்? A sinful man who is living in his sins, a devout Christian can lead him into salvation. அதேபோல ஒரு பக்தியுள்ள ஒரு மனுஷன் உண்மையான ஞானஸ்நான சத்தியத்தை பெற்று அறிந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து சத்தியத்தை கீழ்ப்படிய உதவி செய்ய முடியும். Likewise, another devout Christian can lead the other person into the truth of God. பரிசுத்த ஆவி பெறாதவர்களுக்கு கூட ஒரு உண்மையாய் பாரம் எடுத்து ஜெபித்து விசுவாசத்தை பலப்படுத்தி அவர்களுக்கு ஜெபித்து பரிசுத்த ஆவி வாங்கி கொடுக்க யாரால முடியும்? And even if the person is not anointed the Holy Spirit, the other person can pray for them so that they can be baptized with the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளை தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக்கப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் சபையிலும் வந்து சேராவிட்டா முடியாது. But if a child of God, after being anointed with the Holy Spirit, if he doesn't come under the doctrine of the apostles and the fellowship of the apostles, he can never grow in Christ Jesus. அந்த உத்தரவாதத்தை, அந்த ஊழியத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய அப்போஸ்தலருக்கு தான் தந்துட்டு போயிருக்கார். Because that duty or that responsibility is given into the hands of the apostles alone. இன்னைக்கு அநேகர் ஊழியம் செய்கிறார்கள். Today many do the ministry. அதனால அவர்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் உண்டு, நன்மைகள் உண்டாகிறது. And even though they are all blessed by the ministry of God, அதெல்லாம் நல்லதுதான். கர்த்தர் இன்னும் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். it's all good. Let God bless them more. ஆனா கர்த்தருடைய வருகைக்கு நாம் போக வேண்டும் என்றால், but if at all we should be caught up in the coming of the Lord, கிறிஸ்துவின் நாளில் நாம் காணப்பட வேண்டும் என்றால், if we should be seen in the day of Christ, இயேசு கிறிஸ்து அந்த அவருடைய ரகசிய வருகையில கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களாக அல்லது கிறிஸ்துவுக்குள் ஜீவனோடு இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றார். And in the secret advent of the Lord Jesus, if should be dead in Christ or if we should be alive also in Christ Jesus. தேவனாலே இந்த பூமியிலே கட்டி எழுப்பப்படுகிற கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள் வர வேண்டும். And we should come under the body of Christ which is being established even in the world itself. இந்த சபை பெயரினாலே அறியப்படுகிற சபை அல்ல. This church is not known by any of its names. ஆவிக்குரிய அனுபவங்களினாலே அறியப்படுகிற சபை. Only with the spiritual experiences which come to know about the church. இப்ப பெந்தேகோஸ்தே சபை, டிபிஎம் சபைன்னு சொன்னா அது மாத்திரம் தான் கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்ல முடியாது. So this TPM church is not only the body of Christ. ஏனென்றா சத்தியத்தை தெரிந்தபடி ஜீவிக்காவிட்டா அவர்களே இந்த சரீரமாகிய சரீரத்தில் காணப்படவில்லை. Because even though the people in the church may be knowing the truth, if they are not living according to the truth of God, then they cannot be the body of Christ. புதிய ஏற்பாட்டு சபையை பற்றி நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? How can we find out the real New Testament church? தேவனால இந்த பூமியில கட்டி எழுப்பப்படுகிற சபையை நாம் எப்படி நாம் கண்டுபிடிக்கலாம்? How can we find out the real church of God which is established and growing in this world itself? தேவன்
திரியேக தேவன் 3 அனுபவங்களை அந்த சபைகளை வைத்திருக்கிறார். The triune God had kept 3 experiences in the church. நாம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் படிக்கிறது போல 1 Corinthians 12 chapter 28 verse. தேவனானவர் சபையில் 8 விதமான ஊழியங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். God, the Lord God had appointed 8 kinds of ministries in the church. நீங்கள் வீட்டில் போய் இதை தெளிவாக படித்து நிதானித்து தியானித்து நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். In your houses you can go and you can read these verses. விவரமாக சொல்லப்பட நமக்கு நேரம் இல்லை. There's no time to elaborate all these things. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனானவர் 8 விதமான ஊழியங்களை சபையில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். God had appointed 8 kinds of ministry in the church. நாம் இப்பொழுது கவனித்த எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்கள் படிக்கும் பொழுது While we read Ephesians 4th chapter 8th and 9th verses, கிறிஸ்துவானவர் சபைக்கு தம்முடைய ஈவுகளை 5 விதமான உத்தியோகஸ்தரை தந்திருக்கிறார். God, the Lord Jesus had given 5 kinds of gifts or offices to the church. எதற்காக? For what? பரிசுத்தவான்கள் சீர் பொருந்து பொருட்டு. For the perfection of the saints of God. சபை பக்தி விருத்தி அடையும் பொருட்டு. That the church of God should be edified. ஆனபடினா இந்த நோக்கத்திற்காக 5 விதமான உத்தியோகஸ்தர்கள் கிறிஸ்துவினால் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். So only with these purposes of God, these 5 kinds of offices have been given into the church. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய படிக்கும் பொழுது 1 Corinthians 12 chapter the 8th to 10th verses while we read. பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு 9 விதமான ஆவிக்குரிய வரங்களை கொடுக்கிறார். And the Holy Spirit to the church he gives 9 kinds of gifts. ஆனபடினால 8 விதமான ஊழியங்கள், So 8 kinds of ministries, 5 விதமான உத்தியோகஸ்தர்கள், 5 kinds of offices, 9 விதமான ஆவிக்குரிய வரங்கள். 9 kinds of spiritual gifts. இவைகள் எந்த சபையில் இருக்கிறதோ அதுதான் கர்த்தருடையவருக்காக ஆயத்தமாக்கப்படுகிற சபை. Where do we find all these three things in the church? Only that church can be caught up in the coming of the Lord. ஆனபடினால இதுதான் நம்ம வேதத்துல சொல்லி இருக்கிறபடினால இதுதான் நமக்கு அடையாளம். So this has been written in the word of God, so this is the sign for that. ஆனபடினால இப்படிப்பட்ட ஊழியர்களுடைய போதனையினாலும் வழிநடத்துதினாலும், so by the doctrine and by the teachings of these kinds of apostles, பரிசுத்த ஆவியுடைய வரங்களில் நாம் ஸ்திரப்படுகிறபடினாலும், and as we are being established by the gifts of the Holy Spirit, நாம் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து ஒரு பூரண வளர்ச்சிக்கு எதுவாக நாம் கடந்து வருகிறோம். we grow in Christ Jesus and we come unto perfection. இவ்விதமாய் வளர்ச்சி அடைந்தவர்கள் தான் மரிக்கிறார்கள், அவர்கள் தான் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள். Only those who are perfected, they only can die in Christ. அவர்கள் பூரணப்பட்ட பரிசுத்தவான்களாய் மரிக்கிறார்கள், அவர்கள் தான் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள். They die as the perfect saints of God, they are only dying in Christ Jesus. ஆனபடினால நாம் அதை குறித்து தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். So concerning that we should understand very clearly. இவ்விதமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி அடைந்து நிறைவாக வளர்ச்சி அடைந்து ஆயத்தமா இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையில மறுரூபம் அடைவார்கள். So at the time of the appearing of the Lord Jesus, those who have attained the perfection in their life, they only can be transfigured at the coming of the Lord. அப்படினால கிறிஸ்துவின் நாளில் நாம் காணப்பட வேண்டும் என்றால் இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். So if we should be found on the day of Christ, we must attain these experiences. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறது என்று நாம் கவனிக்கும் பொழுது, while we look into the matter the dying in Christ Jesus, நம்முடைய ஜீவியத்திலே நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற அனுபவத்தில் வருகிறோம் என்று நான் சொன்னேன். and I had told you that how we are dying in Christ. சிலர் சரியான வேத விளக்கம் இல்லாதபடினால சில தவறான விளக்கங்கள் உடையவர்களா இருக்கிறார். Some people, as they do not know the real word of God, so they do have some wrong opinions concerning this. பெந்தேகோஸ்தேக்காரரும் கூட அப்படி பிழை செய்வதுண்டு. Even the Pentecostal people do they have some mistakes. சிலர் மரிக்கும் பொழுது இவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் சொல்றார். And some people at the time of death they say that he is dead in Christ. கர்த்தருக்குள் மரித்தார்கள், slept in the Lord. They slept in the Lord. பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் மரிக்கிறது என்று சொல்றது இப்பொழுது நடக்கிற அனுபவம் அல்ல. Beloved people, sleeping in the Lord, it is not the experience which will happen now. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிக்கிறோம். Revelation 14 chapter 13th verse. இது முதல் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். And those who are dying in Christ Jesus, they are the blessed one. எப்பொழுது இது? When it is? இந்த 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து உபத்திரவ காலத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் விவரிக்கப்பட்டிருக்கு. The Revelation 14 chapter 6 verse onwards, the happenings in the period of tribulation, it is mentioned here. நான் சற்று முன்பு சொன்னது போல கர்த்தருடையவர்களை கைவிடப்பட்டு போனாலும் உபத்திரவ காலத்துல இரத்த சாட்சிகளாய் மரிக்கிறவர்களை பற்றி தான் வேதத்தில் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் என்று சொல்லப்படுகிறது. Those who are dying at the period of the tribulation period, they have been mentioned as the people who will be sleeping in the Lord. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெயகரமாய் தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தா கிறிஸ்துவுக்குள் தான் மரிக்கிறார். But a child of God in the New Testament period, if he is leading a overcoming life and if he dies so, then he is dying in Christ Jesus. அப்படினால நாம் அந்த பிழையை நாம் சரிப்படுத்திக் கொள்வோம். So we should rectify our mistake. கர்த்தருக்குள் மரிக்கிறது என்பது உபத்திரவ காலத்தில் சம்பவிக்க போகிற காரியம், இந்த கிருபையின் காலத்தில் நடக்கிற காரியம் அல்ல. Dying in the Lord signifies the experience, the martyr that they will be dying in the pit of tribulation. அப்படினால கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக ஒருவேளை நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்தால், so even though before the coming of the Lord, if we are dead in Christ, அன்றைக்கு அந்த எக்கால சத்தத்தை கேட்கிற மாத்திரத்துல
மறுபடியும் உயிரடைந்து நாம் உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு இயேசுவை சந்திப்போம். On the day when we do hear the voice of the trump of God, at the time that we will be transfigured, we will be quickened and we will be meeting our Lord. அது நாம் ஜீவனோடு இருப்போம் என்றால், Otherwise, if we are alive, ஒரு கண்ணிமை பொழுதில் நாம் மறுரூபம் அடைந்து இயேசுவை சந்திப்போம். in a moment that we will be transfigured and we will be meeting Jesus. இதுதான் கிறிஸ்துவின் நாளில் நடக்கிற சம்பவம். This is the happening on the day of Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. அந்த கிறிஸ்துவின் நாளுக்கு நாம் பாத்திரவான்களா இருக்க வேண்டும் என்றால், If we should be worthy for the day of Christ, நம்முடைய ஜீவியத்தில் எதிர்பார்க்கப்படுகிற 4 முக்கியமான அனுபவங்களை பார்க்கிறோம். 4 important experiences that ought to be in our life that we should know. கிறிஸ்துவின் நாளில் நாம் பாத்திரவான்களா இருக்க வேண்டும். That we should be counted worthy for the day of Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முதலாவது காரியம் என்ன? What's the first thing? நாம் இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் 16ஆம் வசனத்தில் படிக்கிறது போல, Philippians 2nd chapter 14 to 16 as we do read. இங்கே அப்போஸ்தலன் என்ன சொல்றார்? Here what is the apostle saying? முதலாவதாக ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு நாம் சுடர்களைப் போல இந்த உலகத்தில் ஜீவிக்க வேண்டும். First of all, holding forth the word of God that we should be as the lights in the world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்ம கர்த்தர் படிப்படியாக அவருடைய வெளிச்சம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். And the Lord is changing us step by step. He is changing us so that we can have the lights of God. விசேஷமாய் பரிசுத்த அபிஷேகத்தின் மூலமாக நம்ம ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற தீபம் ஏற்றப்படுகிறதாய் நாம் வேதத்தில் படிக்கிறோம். Especially by the anointing of the Holy Spirit, the lamp which is in our life is being enlightened. அதன் பின்பு எப்போது நம்முடைய விளக்குகள் எரிய வேண்டும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். Always the Lord Jesus said that our lamp should always burn. நமக்குள்ள இருக்கிற அந்த மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம் என்று வேதம் சொல்கிறது. The spirit of man is the lamp of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அபிஷேகத்தின் மூலமாக அது ஏற்றப்படுகிறது. So the anointing of the Holy Spirit, now the lamp is lighted. நம்முடைய ஆவியின் நிறைவை அபிஷேகத்தை பாதுகாக்கிறதுனால அந்த விளக்கு எப்போது எரிந்து கொண்டிருக்கிறது. As we always protect the anointing which is given in us, so we will be protecting our lamp. அது மாத்திரமல்ல, not only that, 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனத்தில் 130ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். Psalm 119 132. தேவனுடைய வசனத்தினுடைய பிரவேசம் நமக்குள்ள வெளிச்சத்தை தருகிறது என்று நாம் படிக்கிறோம். And the word of the Lord God shall give us the light in us. ஆகையால் நாம் வசனத்தை பிடித்துக்கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிறவர்கள் என்று அப்போஸ்தலன் சொல்றார். So the apostles say that holding forth the word of God and we should be as the light in the world. அது சத்தியத்திற்கு ஏற்றபடி உண்மையாய் சாட்சியாய் ஜீவிக்கிற அனுபவத்தை காண்பிக்கிறது. So it signifies that according to truth of God that we should be a faithful witness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, Matthew 5:16. இயேசு சொன்னார், உங்களுடைய வெளிச்சம் மனுஷருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. Let your light so shine before man. எப்படி நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கும்? How a light should enlighten? நம்முடைய நற்கிரியைகளினால், through our deeds, அது நம்முடைய நல்ல நடக்கையினால், through our good deeds and good conversation. நாம் மற்றவர்களுக்கு தீமை செய்கிறவர்களா இருந்தா நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்காது. If we are doing wicked things to others, then our light cannot be known to others. மற்றவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிறவர்களா இருந்தா நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்காது. If we are working against others, then our light cannot be enlightened. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நற்கிரியைகளின் மூலமாக, through our good deeds, நம்முடைய அபிஷேகத்தை பாதுகாத்துக் கொள்வதன் மூலமாக, and preserving an anointing of the Holy Spirit, ஆவியின் நிறைவின் ஜீவியம் செய்வதன் மூலமாக, and being filled with the fulfillment of the Holy Spirit, நாம் கேட்கிற சத்தியத்திற்கு ஏற்றபடி உண்மையாய் ஜீவிக்கிறதன் மூலமாக, as we do hear according to the word of God, இந்த பொல்லாத உலகத்தில் நாம் சுடர்களை போல ஜீவிக்கிறோம். in this wicked world we live as the stars. கிறிஸ்துவின் நாளில் நாம் சந்தோஷப்பட வேண்டும் என்றால் அப்படி ஜீவிக்க வேண்டுமா? On the day of Christ, if we should rejoice, then we should live in such a way. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது மாத்திரமல்ல, Not only that, குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களும் தேவனுடைய கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்க வேண்டும். that we should be blameless and we should be spotless and we should not be counted, we should not have any fault in us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் ஜீவிக்க வேண்டும். That we should be blameless, we should be faultless, and we should be without any guile. மற்றவர்கள் நம்மை குற்றம் சாட்டக்கூடிய ஒரு நிலைமையில நாம் ஜீவித்துக் கொண்டிருந்தால் கிறிஸ்துவின் நாளில் நாம் காணப்பட முடியாது. If we do lead a life in which that we are reproved by others, or if others are finding fault with us, then we cannot be caught up in the coming of the Lord. கபடம் உள்ளவர்களாய் ஜீவிக்க கூடாது. We should not have any guile in us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கபடம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு மாய்மால ஜீவியம். Guile signifies a hypocritic life. வெளியே பக்தியுள்ளவர்களை போல காண்பித்தாலும் உண்மையாய் பக்தியா இருப்பதில்லை. Outwardly they may show to others that they are a very devout person, but really they do not have the fear of God. நம்முடைய அறிவை தவறான காரியங்களுக்கு உபயோகப்படுத்துவது. Or we are using our knowledge for the wrong things. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய தவறான நோக்கங்களை நிறைவேற்றுவது உபயோகப்படுது. அதுதான் கபடம். And we are fulfilling our wrong purposes. It is the guile which is in us. அது மாத்திரமல்ல, மாசற்ற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கு. Not only that, we should be the faultless, blameless children of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை இந்த நாட்டில நாம் செய்ய வேண்டும். And we should lead such a life in these days. அடுத்தபடியாக, nextly, முறுமுறுப்பும் தர்க்கிப்பும் இல்லாத ஒரு ஜீவிக்க வேண்டும். That we should not have the murmuring nature in our life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சாதாரணமாக நமக்கு முறுமுறுக்கிற அனுபவம் இயற்கையா இருக்கு. Naturally we have the experience of murmuring. சில வேளையில் நமக்கு திருப்தி இல்லாத ஒரு காரியம் நடந்தா
எதிர்க்கக்கூடியதான திராணி நமக்கு இல்லாவிட்டா உடனே முறுமுறுக்கார். So if anything goes wrong in our life, if we are not able to oppose it, then we are murmuring within ourselves. சில வேளையில் தேவன் நம்மை நடத்துகிறதான அந்த வழிகளை பற்றி ஒரு சரியான விளக்கம் இல்லாவிட்டா நாம் முறுமுறுக்கிறோம். Sometimes if we do not know the proper way of God concerning us, in the way the Lord is leading us, we may murmur. தேவனால சில வேளையில் சில நெருக்கங்கள், கஷ்டங்கள் சில நம்முடைய நன்மைக்காக அனுமதிக்கப்படுகிறதை நாம் விளங்கிக் கொள்ளாம பொழுது முறுமுறுக்கிறோம், கேள்வி கேட்கிறோம். Sometimes if we are not able to understand the purpose of God concerning our life, concerning our afflictions, then we do question God, we do murmur against God. அப்படி முறுமுறுக்கிறபடினால், கேள்விப்படுகிறபடினால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மையை சில வேளையில் அனுபவிக்க முடியாமலே போய்விடுகிறது. As we do murmur in these times, that we are not able to enjoy the goodness which the Lord God has kept for us. தேவ பக்தியில் ஒரு மனுஷன் ஒரு முறை கப்பல்ல பிரயாணம் செய்து கொண்டு, Once a devout person of God, once he was on the journey in the ship, திடீரென்று கப்பல் தீப்பிடித்து எரிந்தாரு. and suddenly the ship caught fire. எல்லாரும் கடல்ல குதிக்க At the ஆரம்பித்தார். time everybody had started to jump into the sea. இவரும் குதித்தார். He also jumped into the sea. தன்னால் முடிந்த வரையில் நீந்தி அருகில் இருந்த ஒரு சிறிய தீவிற்கு வந்து சேர்ந்தார். As far as possible he could swim, that he swimmed and he came to the nearby island. அந்த தீவுல பார்த்தா ஒரு மனுஷன் கூட இல்ல. In that island there was no human being there. சுற்றி 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 பார்த்தார், யாரும் இல்ல. ஒரு ஆள் கூட, சத்தம் போட்டு பார்த்தா ஒரு ஆளும் இல்ல. He was seeing all around, he was shouting, but there was no one there. அதே வேளையில இவர் எரிந்து போன கப்பல் எங்க முழுகுனதோ அதுவும் அவருக்கு தெரியாது. But at the same time he do not know where the ship had immersed in the water. தன்னந்தனிமையாய் விடப்பட்டாச்சு. He was all alone in the island. மறுபடியும் அதிகமாக சோர்ந்து போனார். And he became very worried. ஆனாலும் அவர் என்ன செய்தார்? ஆண்டவரிடத்துல ஜெபித்தார். Yet what he did, he prayed unto God. ஆண்டவரே, இனி இந்த தீவில தான் இந்த வாழ்க்கையை தொடர வேண்டும். எப்படியாகிலும் இந்த இடத்திலிருந்து நான் போகக்கூடிய ஒரு வழியை நீர் எனக்கு உண்டாக்கும். Oh Lord, I should be continuing my life in this island only, but somehow you should open a way so that I can escape from this land. அதன் முன்பு அங்கிருந்ததான சில கிளைகள், மரங்கள் இவைகளெல்லாம் வைத்து ஒரு சிறிய குடிசை போட்டு அதிலே காணப்பட்டார். Then he made a thatched roof there and he was living there. துக்கத்தோடும் வேதனையோடும் நாட்கள் கழிந்தது. And he spent his days in sorrow. ஒரு நாள் ஏதோ கொண்டு வரும்படி வெளியே போய்விட்டு வரும் பொழுது, One day he went outside and he came back. குடிசை தீப்பற்றி எரிந்து போயிடுச்சு. That thatched roof also it caught fire. மிகவும் அதிகமாக சோர்ந்து போனார். And he became very worried. கர்த்தாவே, எனக்கு இருந்த அந்த நம்பிக்கையும் போயிருச்சு. நான் இனி எப்படி இந்த தீவில நான் இருக்க? Oh Lord, now I have lost the small hope which I had in the island. Then now how can I dwell here? மிகவும் அதிகமாக சோர்ந்து போனார். He became very worried. ஆனால் அடுத்த நாள் அவருடைய துக்கம் மாற்றப்பட்டது. But the next day his sorrow was changed. ஒரு கப்பல் அந்த தீவின் அருகில் வந்தது. A ship came near to the island. அவர் கேட்டார், நீங்கள் நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? He asked that person, how you became to know that I am here? நீங்கள் நெருப்பை மூட்டி எங்களுக்கு அடையாளம் காட்டவில்லையா? Have you not shown the fire and have you not made the sign for us? கர்த்தரை துதித்தார். He started to praise God. ஆண்டவரே, நீ ஒரு நன்மைக்காக இதை செய்தீர், அதை விளங்கிக் கொள்ளாம நான் சோர்ந்து போயிருந்தேனே. Oh Lord, you have done this for a good thing, but I am not able to understand it. அன்றோடு அவருடைய துக்க நாட்கள் முடிந்தது. கப்பல் ஏறி மறுபடியும் வந்து And his sorrowful days had come to an end, and with the ship he came to the other shore. இதே போல நம்முடைய ஜீவிதத்தில் எத்தனையோ சந்தர்ப்பங்களை தீப்பற்றி எரிய கர்த்தர் விட்டிருக்கிறார். நாம் என்ன செய்திருக்கிறோம்? So likewise, in that same way, in our life too, many opportunities in which the Lord God hath lighted up the fire, but in the midst of the fire, what we have done? அதை தொடர்ந்து ஒரு நன்மைக்காக கர்த்தர் அதை அனுமதித்தார். நாம் அதை விளங்கிக் கொள்ளாம இடறி போனோம், முறுமுறுத்திருக்கிறோம், சோர்ந்து போயிருக்கிறோம். But follow the fire, that will be a very good blessing, but without knowing it, we might have been murmuring against God. கிறிஸ்துவின் நாளில் நாம் பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும் என்றால் முறுமுறுப்பில்லாதவர்களும் தர்க்கிப்பில்லாதவர்களாய் மாற வேண்டும். If we should be counted worthy for the day of Christ, that we should not be having any murmurings or arguments. இந்த மூன்று அனுபவங்கள், These three experiences. சுடர்களை போல ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு பிரகாசிக்க வேண்டும். Holy for the word of God, that we should shine forth as the lights of the world. குற்றமற்றவர்களாயும் கபடற்றவர்களாயும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். Blameless and faultless and without any blame as a child of God. முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். We should do everything without murmurings and arguments. எங்கே? Where? அங்க அப்போஸ்தலர் சொல்றார், கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில். Among the crooked and perverse generation. நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரும் நம்முடைய விசுவாசத்துக்கு விரோதமா தான் இருப்பாங்க. Everybody who is surrounding us, they will be against our faith. நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்துக்கு அவர்கள் தடைகளா தான் இருப்பாங்க. Even they will be hurdles in our spiritual life. ஒருவேளை அதை பரியாசம் செய்யக்கூடியவர்களா தான் இருப்பாங்க. They may even mock at us. தேவ பக்தியிலே இன்னொரு சிறுவனுடைய கதை எனக்கு ஞாபகம் வருது. Now I remember a story about a lad. அவன் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருந்தான். He only was saved. அவன் ஞாயிறு பள்ளிக்கு போய் சத்தியத்தை ரட்சிக்கப்பட்டிருந்தான். He went to the Sunday school and he was saved. அவனுக்கு தகப்பன் இல்ல, தாய் மாத்திரம் தான். And he didn't have the father, only mother was with him. தாய் ரட்சிக்கப்படவில்லை. But the mother was not saved. அவன் என்ன செய்யறது? And what he did? அவன் பள்ளிக்கு போகும்பொழுது தாயார் அவனுக்கு மதிய ஆகாரம் அவர் அந்த பாக்கெட் கொடுத்து அனுப்புவாங்க. And while the boy was going to the school, the mother used to give him the food for the lunch. டிஃபன் திறந்து வச்சிட்டு ஜெபிச்சிட்டு அதுக்கு பிறகு தான் சாப்பிடுவான். And he will be opening the tiffin box and he will be praying for that, and after that he will eat. எல்லாரும் அவனை பார்த்து ஏளனம் செய்தார். And every other student, they mocked at him. ஒரு நாள் அபிதமாக அவன்
அந்த டிஃபன் திறந்து வைத்து ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது One day at the time that he opened his tiffin box and he started to pray, அந்த மரத்திலிருந்து ஒரு காகம் அதனுடைய எச்சம் போட்டு விட்டது. there was a crow in the tree and it had put the unclean things in the tiffin box. சரியா சாப்பாட்டுல வந்து விழுந்துச்சு. And it fell into the food. அப்ப அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. At that time he could not do, he was not knowing what to do. நண்பர்களாம் சிரித்தாங்க. பெரிய ஜெபம் பண்ணியே இப்ப பார் சாப்பாடுக்கே வழி இல்லாம போச்சு உனக்கு. And the friends were laughing at him. You have made a great prayer, now you are not able to eat that. அவன் என்ன செய்தான், அதை கொண்டு போய் கொட்டி விட்டு தன்னுடைய டிஃபன் கழுவிக்கிட்டு வந்தான். And he threw it out and he washed the tiffin box and came back. அதற்குள்ள அவனுடைய தாயார் வீட்ல இருந்து அலறி அடித்துக் கொண்டு அவனை தேடி வருகிறார். But within the time his mother rushed to the school. மகனே சாப்பிட்டுட்டாயா அதை சாப்பிடாத. Oh my son, have you eaten the food? You should not eat it. என்ன தெரியல. He was not knowing the matter. டிஃபன் கழுவி வைத்தோம்னா அவன் பார்த்து ரொம்ப அழுதாங்க. ஐயோ மகனே இதை சாப்பிட்டாயா? Immediately by seeing the tiffin box, his mother started to cry, oh my son, have you eaten it? இல்ல அவன் சொன்னான். நடந்த விஷயத்தை அவனும் அங்க இருந்த மற்றவர்களும் சொன்னார்கள். And the thing which had happened there, the friends and his boy and the boys told her. சொன்னார்கள், நான் அங்க ஆகாரத்தை பார்த்து அதுல பல்லி விழுந்து செத்து போய் கிடந்தது. ஐயோ இந்த மகன் சாப்பிட்டு அதை ஒண்ணும் ஆகக்கூடாதுதான் ஓடி வந்தேன். So in the house I saw that the pot in which it was prepared, the lizard had fallen to it. So I came rushing to the school that he should not eat it. அப்பொழுதுதான் தேவனை சார்ந்து ஜீவிக்கிற பிள்ளைகளை தேவன் எப்படி தப்புவிக்கிறார் என்கிறத அந்த தாயாரும் விளங்கி கொண்டு ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த நண்பர்களும் அதை கண்டு வெட்கப்பட்டு போனார்கள். Only at the time only the mother and the boys first they came to know that the person, if they do lean upon the help of God, how they will be preserved in their life. Only at that time the mother was saved. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் தான் நாம் ஜீவிக்கிறோம். We are living in the crooked and perverse nation. அவர்கள் நடுவில் நாம் இப்படி ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். In the midst of such people we should lead such a life. அப்படி ஜீவித்தா என்ன சம்பவிக்குமா? If we do lead such a life, what will happen? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் நாளில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். Apostle Paul said that on the day of Christ we shall have a great joy. அது என்ன சந்தோஷம்? What type of joy it is? இதுவரை நான் ஓடினதும் இதுவரை நான் பிரயாசப்பட்டதும் வீணாகவில்லை. That what I have labored, what I have run, it will not be in vain. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் செய்யாவிட்டா, if we do not lead such a life, கிறிஸ்துவின் நாள் நமக்கு ஒரு துக்கத்தின் நாளா இருக்கும். the day of Christ will be a day of sorrow to us. நாம் ஓடின ஓட்டமெல்லாம் வீணா போய்விட்டது. All our race, all the running will be in vain. பிரயாசப்பட்டதெல்லாம் வீணாய் போய்விட்டது. All our labor will be in vain. அப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்கு வரக்கூடாது. Such a thing should not happen to us. அதனால கிறிஸ்துவின் நாளில் நாம் மகிழ்ச்சி அடைய, நம்முடைய பிரயாசங்கள் நம்முடைய ஓட்டம் வீணாகவில்லை என்ற மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால் இந்த அனுபவம் நமக்கு முதலாவது அவசியம். So if at all we should have joy on the day of Christ, that our labor should not be in vain, then we should have such an experience in our life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இரண்டாவதாக, secondly, பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல படிக்கிறோம். Philippians first chapter 13th verse. 11th ஆங்கிலத்துல 10ஆம் வசனம். In English 10th verse. கிறிஸ்துவின் நாளுக்காக நாம் துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமா இருக்க வேண்டுமா? That for the day of Christ that we should be without offense. That we may be sincere and without offense. Sincere and without offense. We should be sincere and without offense. துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமா இருக்க வேண்டும். That we should be sincere and without offense. துப்புரவு என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய நல்மனசாட்சியோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். The sincerity, it's concerned with our good conscience. அப்படினால கிறிஸ்துவின் நாளுக்காக நாம நல்ல சுத்த மனசாட்சி உள்ளவர்களா இருக்க வேண்டும். So for the day of Christ that we should have good conscience with us. நம்முடைய மனசாட்சி கெட்டு போகக்கூடிய சில காரியங்களை குறித்து வேதத்தில் படிக்கிறோம். And some of the things that our conscience is defiled, that we read it from the word of God. அப்போஸ்தலனாகிய பவுல் முதலாம் கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்லுகிறார். 1 Corinthians 8 chapter 7th verse Apostle Paul says, அசுசி அடைந்த தீட்டுப்பட்ட மனசாட்சி. And the consciousness which was defiled by the defiling things. அசுசி அடைந்த மனசாட்சி. And the conscience which is failed. எப்படி அது அசுசி அடைகிறது? How it has become unclean. மூடத்தனமான நம்முடைய சில நம்பிக்கைகளை நாம் கைக்கொள்றபடினாலும், as we do follow some of the foolish things, சில மனுஷனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிகிறதுனாலும் நம்முடைய மனசாட்சி அசுசிப்படுகிறதாக இங்க அப்போஸ்தலன் சொல்றார். As we do obey to the commandments of man, our conscience is defiled. இனி முதலாம் தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, 1 Timothy 4th chapter the first verse, இங்கே சூடுண்ட மனசாட்சியை பற்றி சொல்கிறார். Here it has been written here about the conscience which was pricked. Seared. The conscience which is seared. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மனசாட்சி சூடுண்டு போகிறது அல்லது கடினப்பட்டு போகிறது. And the conscience is seared or it is being hardened. எப்பொழுது நம்முடைய மனசாட்சி சூடுண்டு அல்லது கடினப்பட்டு போகிறது? How a conscience is hardened?
பிசாசின் வஞ்சனைகளுக்கு இடம் கொடுக்கிறவர்கள். And while the persons who are giving who are yielding to the spirits of devil, பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுக்கிறவர்கள். those who do hear the doctrines of the devil, தேவனுடைய எச்சரிப்பை அலட்சியப்படுத்துகிறவர்கள். those who are neglecting the warnings of God, தேவனுடைய இடைப்படுதலை புறக்கணிக்கிறவர்கள். and those who do neglect the God is interfering in their life. சிலவேளை தேவன் அவர்களை கடிந்து கொள்ளும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருக்கிறவர்கள். Sometimes when the Lord is rebuking them, they are not able to understand it. இவருடைய இருதயம் கடினப்படுகிறதால சூடுண்டு போகிறது என்று பார்க்கிறோம். Their heart is hardened. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இனி எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது Hebrews 10:22. இங்கே துர்மன சாட்சி என்று சொல்லப்படுகிறது. Here the evil conscience. துர்மன சாட்சி எப்படி ஒரு மனுஷனுக்கு உண்டாகிறதா? How a person has the evil conscience. தேவனுடைய சமூகத்திலே தன்னுடைய குற்றங்களை ஒத்துக்கொள்ளாமல் தன்னை நீதிகரிக்கிறவன் தான் துர்மன சாட்சி உள்ளவனாய் மாறுகிறான். The person who do not accept the real faults in his life, then he is having the evil conscience with him. நாம் குற்றவாளிகளா தேவ சமூகத்தில் போகும் பொழுது நாம் குற்றங்களை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு அறிக்கை செய்தால் தேவன் நம்மை நீதிகரிக்க விரும்புகிறார். If we are going to the presence of God and if we do accept our faults and sins in the presence of God, then the Lord would like to justify us. ஒரு ஆயக்காரன் விதமாய் தேவ சமூகத்தில் போய் தன்னுடைய குற்றங்களை அறிக்கை செய்த பொழுது நீதிமானாக்கப்பட்டதை பற்றி இயேசு சொல்கிறார். A publican, he went to the temple of God and he became justified, and the Lord Jesus had said so. ஆனா இங்கே என்ன நடக்கிறது? But here what is happening? தேவ சமூகத்தில் போய் தன்னுடைய குற்றங்களை ஒத்துக்கொள்வதில்லை. Even though they go to the presence of God, they will not accept their faults. குற்றங்களை நீதிகரிக்கிறதுக்கு சாக்கு போக்குகளை சொல்றது. And to justify their sins, they do say some lame excuses. தன்னுடைய குற்றங்களை ஏற்றுக்கொள்ளாமல் அதை நீதிகரிக்க பார்ப்பது. Without accepting their faults, they do accept it, they do justify it. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் பொழுது நம்முடைய மனசாட்சி துர்மனசாட்சியாக மாறிவிடுகிறது. If we do such a thing, then our conscience is turned into evil conscience. இன் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது Hebrews 9:14. செத்த மனசாட்சியை குறித்து சொல்லியிருக்கு. Here it has been mentioned about the dead conscience. நம்முடைய மனசாட்சி செத்த கிரியைகளை விட்டு கழுவப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலன் சொல்றார். Here the apostles say that our conscience should be purged from the dead works. எப்படி நம்முடைய மனசாட்சி செத்து போகிறது? How our conscience have become dead? தேவனை பற்றிய விஷயங்கள், தேவனோடு சம்பந்தப்பட்டிருக்கிற காரியங்களை நம்முடைய ஜீவியத்தில் நாம் மனப்பூர்வமாய் புறக்கணிக்கும் பொழுது, and while we wholeheartedly neglect the things concerning God, சில வேளை நம்முடைய சன்மார்க்க ஜீவியம், நம்முடைய பாரம்பரிய காரியங்கள் இவைகள் மேல் நம்பிக்கை வைத்துக் கொண்டு உண்மையான தேவனுடைய அனுபவங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அனுபவங்களுக்கு கீழ்ப்படியாம அதை அலட்சியப்படுத்துவது. Sometimes if we do have the relying on the hope of the traditions and upon the hope of our self righteousness, then we are not obeying to the real truth of God. இவ்விதமாக நாம் இடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய மனசாட்சி செத்து போயிடும். So while we give உணர்வு இல்லாம போயிடும். So while we are going in this way, our conscience will become dead. ஆனபடினால கிறிஸ்துவின் நாளில் நாம் காணப்பட வேண்டும் என்றால் துப்புரவானவர்களாக இருக்க வேண்டும். So on the day of Christ that we should be found, then we should be sincere. அசுசியட இந்த மனசாட்சி இருக்க கூடாது. We should not have the unclean conscience, unclean conscience. சூடுண்ட மனசாட்சி இருக்க கூடாது. That's a shared heart that we should not have. துர்மனசாட்சி இருக்க கூடாது. Evil conscience we should not have. செத்த கிரியைகள் அல்லது செத்த மனசாட்சி இருக்க கூடாது. The dead conscience or the dead works which should not be in us. அதற்கு பதிலாக நமக்கு இருக்க வேண்டிய மனசாட்சி எப்படி, நம்முடைய மனசாட்சி எப்படி இருக்க வேண்டும்? Instead of that, how our conscience should be. முதலாம் தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் படிக்கிறோம். 1 Timothy 1st chapter 19th verse. நாம் நல் மனசாட்சியுடையவர்களாக இருக்க வேண்டும். That we should have the good conscience. எப்பொழுது நமக்கு நல் மனசாட்சி வரும்? When shall we have a good conscience? நம்முடைய ஜீவியத்தில் குறைகள் வருகிறதை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிட்டு நம்மை சுத்திகரிக்கும் பொழுதுதான் நல் மனசாட்சி உண்டாகும். At the time when the sins or faults are within us, and if we do confess it, then we shall have good conscience. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முதலாவதாக நமக்கு நல் மனசாட்சி இருக்க வேண்டும். First of all, we should have the good conscience. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது 2 Timothy 1st chapter 3rd verse. இங்கே சுத்த மனசாட்சியை பற்றி அப்போஸ்தலன் சொல்கிறார். Here it has been mentioned about the pure conscience. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நமக்கு எப்பொழுது சுத்த மனசாட்சி காணப்பட முடியும்? When shall we have the pure conscience? நம்முடைய நல் மனசாட்சியை மறுபடியும் கெடுத்து போடாம அந்த அனுபவங்களை பாதுகாத்துக் கொண்டு முன்னே செல்லும் பொழுதுதான் சுத்த மனசாட்சி. If we are preserving a good conscience, if we are not defiling a good conscience, then if we go forward, we shall have the pure conscience in us. மூன்றாவதாக, thirdly, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது Acts 24:16. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கிருந்த ஒரு மனசாட்சியின் அனுபவத்தை பற்றி சொல்கிறார். Here Apostle Paul says about his own experience concerning the conscience. குற்றமற்ற மனசாட்சி. And with the conscience without any sin. Void of offense. Without offense. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. என்னுடைய மனசாட்சி என்ன குற்றவாளி என்று சொல்வதில்லை. My conscience will never say that I am a sinner. ஆகையால் தான் இதுவரையிலும் நான் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன் என்று சொல்கிறார். So he said that till this time that I labor to have the pure conscience. Conscience without offense. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எப்படி நமக்கு குற்றமற்ற மனசாட்சி உண்டாகும்? How shall we have a conscience void of offense? தேவனோடு இருக்கிற அந்த அந்நியோன்யம்,
அந்த ஐக்கியத்தை நாம் சரியா பாதுகாத்துக் கொள்ளும் பொழுதுதான் குற்றமற்ற மனசாட்சி நமக்கு. Only if we do preserve the fellowship with God, then only we will be having a conscience void of offense. ஆகையால கிறிஸ்துவின் நாளில் துப்புரவானவர்களா இருக்க வேண்டும் என்றா நல்மனசாட்சியும் சுத்த மனசாட்சியும் குற்றமற்ற மனசாட்சியுடைய இருக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். So on the day of Christ, that we should rejoice on the day of Christ, then we should have a conscience of void of offense, and we should be sincere and without offense. கிறிஸ்துவின் நாளுக்காக நாம் முதல்ல துப்புரவானவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்றார். On the day of Christ, first of all, we should be sincere. அடுத்தபடியாக இடரலற்றவர்களா இருக்க வேண்டும். Nextly, that we should not have any hurdles in us. இந்த நாட்டில் நாம் அடிக்கடி பாதிக்கப்பட்டு இடரலை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். And in these days, often we are facing hurdles in our life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இயேசு சொன்னார் இடரல்கள் வராமல் போவது கூடாத காரியம். Jesus said that it is impossible for a man not to face hurdles. நாம் எப்போது இடறுகிற மனுஷராகவே இருந்து கொண்டிருந்தால் always கிறிஸ்துவின் நாளுக்கு ஆயத்தப்பட முடியாது. Always if we do stumble in our ways, then we cannot be prepared for the coming of the Lord. இடரலை பற்றியும் சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். So about the hurdles also we should know some of the things. எதனால இடரல்கள் வருகிறது? Why the hurdles are coming in life? வேதத்திலே 6 முக்கியமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 6 important things. இடரல் வருவதற்குரிய காரியங்கள். The reason for the hurdles in our life. முதலாவதாக மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் Matthew 13 chapter 40 first. இங்க இயேசு சொல்றார் பிசாசினால இடரல் உண்டாகிறது என்று சொல்றார். By the devil that there are hurdles. இந்த ஓமையில அந்த விதைக்கும் பொழுது சத்ருவான் வந்து களைகளை விதைத்து இப்படி இடரல் உண்டாக்குகிறான். Here among the seed that devil is sowing the tares in it, so he is making hurdles in the life. அதனால அங்கே சகல இடர்களையும் அவர் ஒளிய பண்ணுவார் என்று நாம் படிக்கிறோம். So here we read that all the hurdles will be destroyed. முதலாவதாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இடரல் பிசாசினால வருகிறது. So first of all, a man is hindered by the devil. தேவன் நமக்கு ஒரு சத்தியத்தை விதைப்பார். And God will pour a seed that is the truth of God. பிசாசு அதை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயமாகிய கலையை கொண்டு வந்து And devil will bring a wrong opinion or a turn in that. இப்பொழுது எது உண்மை எது பொய் என்கிறதை நாம நிதானிக்க முடியவில்லை. Now we are not able to differentiate which is good or bad. அதனால கலையை உண்மையா எடுத்துக்கொண்டா நாம் இடறி போக வேண்டியது. So if we take the turn as the real truth, then we will be hurt, we will be facing offense. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது Matthew 18 chapter 6 verse. இங்க இயேசு சொல்கிறார். Here Jesus said, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற ஒருவனுக்கு யார் இடரல் உண்டாக்குகிறானோ whoso shall offend one of these little ones which believe in me. அப்ப கர்த்தரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு இடரல் உண்டாக்குறது யார்? So who shall offend a person who is having belief upon God? யார் நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்தை குறித்து பொறாமை உள்ளவர்களா இருக்கிறார்களோ அவர்கள் தான் நமக்கு இடரல் உண்டாக்க முடியும் ஏதாகிலும் பிரயாசப்படுவார். If anyone is worried or if he is having envy about the spiritual foreigners, they only will bring us offense in our life. நாம் அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறோம், ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறோம், சிலருக்கு அது விருப்பம் இல்லை, அதை கெடுக்கிறதுக்காக இடரல் உண்டாக்குகிறார். Sometimes that we will be in a very good position with God, sometimes the others will be offended because of that, so they are making some hindering in our life. மூன்றாவதாக அடுத்த வசனத்தில் இயேசு சொல்கிறார். Thirdly, the next verse, இந்த சிறியரில் ஒரு எந்த மனுஷன் இடரல் உண்டாக்குகிறானோ, if anyone shall make an offend these children. அப்போ மனுஷர் மூலமாக பல விதங்களில் நமக்கு இடரல் வரக்கூடும். So through the other man also we will be hindered in our life. மனுஷன் என்று சொல்லும் பொழுது அது ஒருவேளை நம்முடைய வீட்டாராக இருக்கக்கூடும். Man means our own household people. நம்முடைய அலுவலகத்தில் நம்மோடு கூட உடன் வேலை செய்கிற ஊழியர்களா இருக்கக்கூடும். Other fellow workers in our office. நம்முடைய அயலகத்தாரா இருக்கக்கூடும். Maybe our neighbors. சில வேளை சபையிலும் கூட இருக்கக்கூடும். Sometimes even the church even. மனுஷர் மூலமாக இடரல் வருகிறது. Through the man also that we are hindered in our life. நான்காவதாக, Fourthly, நாம் ரோமர் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது Romans 16:17. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், சபையில இடரல் உண்டாக்குகிற ஒரு கூட்டத்தார். And there is some group of people who are making hurdles in the church. அவர்கள் சத்தியத்தையும் உபதேசத்தையும் எதிர்க்கிறவர்கள். And they are opposing the doctrine and the truth of God. அவர்கள் போதிக்கப்படுகிற சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்கள். And they are not able to accept the truth which has been proclaimed unto them. ஆகையால் ஒரு சத்தியமோ ஒரு உபதேசம் போதிக்கப்படும் பொழுது அதை பற்றி தவறான எண்ணங்களை மற்றவர்களுக்குள்ள உருவாக்கி இடரலை உண்டாக்குது. So when a doctrine or the truth is preached, then they will be spreading their own doctrine about them. அப்படினால சத்தியத்தை குறித்து உபதேசத்தை குறித்து நமக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும் என்றால், so if you do have any doubts concerning the doctrine or the truth, நல்ல சாட்சியுள்ள தேவபக்தியுள்ள தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் நாம் போய் அதை விசாரிக்கலாம். and we can encourage with the devout or the good testimonial believers, அல்லது ஊழியரிடத்தில் போய் நாம் அதை ஆலோசிக்கலாம். or we can go to the servants of God and we can analyze it. எல்லாரிடத்திலும் அதை போய் நாம் கேட்டா நாம் இடரக்கூடிய விதத்தில் அவர் நம்ம வஞ்சித்து போடுவார். So if we ask any other person, sometimes that we will be hindering, we will be offended in our life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இனி முதலாம் கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 32ஆம் 33ஆம் வசனங்களை படிக்கும் பொழுது 1 Corinthians 10 chapter 32nd and 33rd verse, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், Apostle Paul says, நாங்கள் எந்த ஒரு காரியத்தை எங்களுடைய சுய பிரயோஜனத்திற்காக செய்யாமல்
மற்றவருடைய நன்மைக்காக தான் செய்கிறோம். Everything it is not for our own profit but the profit of others that we do. அது போலவே In that same way, நீங்களும் மற்றவர்களுக்கு இடரலற்றவராய் இருங்கள் என்று சொல்கிறார். that you should be without any hindrance to others. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்போ இந்த இடத்துல இடரல் வர்றதுக்கு காரணம் என்ன? What is the reason that they are hindered in their life? சுய பிரயோஜனத்தை நாடுகிறவர்கள் அது அவர்களுக்கு நிறைவேறாவிட்டா யார் அதற்கு தடையா இருக்கிறார்கள் அவர்களுக்கு இடரலை உண்டாக்கிடுவார். The persons seeking their own profit, if they are not profited by that, so they will be an offense to others. ஒருவேளை அவருடைய தவறான நோக்கம் நிறைவேற்றுவதற்கு நாம் அவர்களுக்கு அனுகூலமா இல்லாமல் இருக்கலாம். அதற்கு பதிலாக அவர் நம்ம இடரல் உண்டாக்க முடியாத செய்வார். So if we are not helpful to them for their wrong purpose to be fulfilled in the church, so they will be hindering our life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவைகள் எல்லாம் எக்ஸ்டர்னல் சோர்ஸ், வெளியிலிருந்து நமக்கு வரக்கூடிய இடரலுக்குரிய காரணங்கள். All these reasons are the external sources from the outside. ஆனா அதை பார்க்கல முக்கியமான காரியம். But more than that, the important one, நமக்குள்ள இருக்கிற அநேக காரியங்கள் தான் நம்முடைய ஜீவிதத்துல இடரலுக்கு பெரிய காரியமா இருக்கு. even the things which are within us, it is a very which is a very great hindrance in our life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதை குறித்து 10 விஷயங்கள் வேதத்துல முக்கியமாக குறிக்கப்பட்டுள்ளது. About the 10 important things have been written in the word of God. எரேமியா 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் Jeremiah 13:16. தேவனை துதித்து மகிமைப்படுத்தக்கூடிய நன்றி இல்லாத மனுஷர் இடறுவார்கள் என்று படிக்கிறோம். The people who do not have the gratitudeful heart, and if they do not praise God, they will be hindered in their life. தேவன் செய்கிற நன்மைகளுக்கு நன்றியுள்ளவரை மகிமைப்படுத்த தவறினால் இடறல். If we fail to praise God for all the good things which the Lord has done in our life, then we'll be offended. இருளில் நாம் இடறுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. And in the darkness that we will be offended. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது 18th chapter 15th verse. தேவனை மறக்கிறவர்களும் Those who do forget God, மாயான காரியங்களை பற்றிக்கொண்டு those who are following the vanity, பூர்வ வழிகளை விட்டு விலகி போகிறவர்கள், and those who are going away from the ancient paths. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மாயான காரியங்களை பற்றிக்கொண்டதனாலும் தேவனை மறக்கிறதுனாலும் வழி விலகி போகிறவர்கள் இடறுவார்களாம். Those who are forgetting God, those who are following the vanity, those who are going away from the ancient ways, they will be offended in their ways. 50ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் 50th chapter 32nd verse. இடும்புள்ளவன் பெருமையுள்ளவன் இடறி விழுவான் என்று சொல்லப்பட்டது. And he that is haughty, that he will be falling down. நமக்குள்ள ஒரு மனத்தாழ்மையுள்ள ஆவி இல்லாவிட்டால், If we do not have the humble spirit in us, நமக்கு ஒரு நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயம் இல்லாவிட்டால், if we do not have the broken and contrite spirit within நம்முடைய us, மனமேட்டுமை எப்போது நமக்கு அனுகூலமா இருக்காது, அடிக்கடி நம்ம இடறி விழ செய்யும். so the proudness in the heart will make us to stumble often. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான்காவதாக Fourthly, முதலாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், 1 Peter 2nd chapter 8th verse, Apostle Paul Peter said, சத்தியத்திற்கு முழுமையாக கீழ்ப்படிய முடியாதவர்கள் இடறுவார்கள். those who are not able to obey completely to the doctrine of God, they will be stumbling. இங்கே சொல்றார், அவர்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் இருந்து இடறுகிறார்கள். They are not obeying to the word of God, so they stumble. ஏன் கீழ்ப்படிய முடியல? Why they are not able to தங்களுடைய obey? ஜீவியத்தில் அதற்கு தடையாய் சில தவறான காரியங்கள் இருக்கு, அதை விட மனதில்லை. Because in our life there are some of the things which are offending it, so we are not able to obey it to ஆகையால்தான் God. இயேசு இந்த பூமியில சில வேளையில சில காரியங்களை போதித்த பொழுது சில ஜனங்கள் இது கடினமான உபதேசம், இதை யார் கைக்கொள்வார்கள் என்று It is the reason why Jesus was saying about the real doctrine. Many people had said that it is a very hard doctrine to follow. Who shall follow this? சிலர் சொல்வார்கள், இந்த உங்கள் சபை ரொம்ப ஆழமான சத்தியம், நாங்க இன்னும் அந்த அளவுக்கு வரல. People do say that you have a deeper truth with you, but we have not come to that extent. நீங்க என்றைக்கு வர போறீங்க? When will you come? அதுக்கு முன்னால கிறிஸ்துவின் நாள் வந்து விட்டா நீங்க என்ன செய்ய போறீங்க? Before the day of Christ had come, then what shall you do? கர்த்தர் சத்தியத்தை நமக்கு தரும் பொழுது நம்முடைய குறைவுகளை சீர்படுத்திக் கொண்டு கீழ்ப்படிந்தா நாம் இடற முடியாது. When the Lord gives us the truth of God, if we do rectify our mistakes, then we will not be stumbling in our ways. மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் Matthew the Gospel the 15th chapter, 12ஆம் 13ஆம் வசனங்களை பார்க்கிறோம். 12th and 13th verses. ஒருமுறை இயேசுவினுடைய போதகத்தை குறித்து பரிசேயர் இடறல் அடைந்தார்கள் என்று சீஷர்கள் இயேசுவினிடத்தில் சொன்னார்கள். And disciples had said the Pharisees had offended because of their teaching. அப்பொழுது இயேசு என்ன சொன்னார்? Then what Jesus said? என் பிதாவினால் நடப்படாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். Every plant which my heavenly Father hath not planted shall be rooted up. நாம் பிதாவினால் நடப்பட்ட நாற்றாக இருக்கிறோமா என்று நிதானிக்க வேண்டும். We should analyze whether we have been planted by God the Father. தேவனால் நடப்பட்ட நாற்றாக நாம் இல்லாவிட்டா நிச்சயமா சத்தியங்கள் நம்ம இடறி போக செய்யும் ஒழிய நம்ம தைரியப்படுத்தாது. If we are not planted by the God the Father, then we will be stumbling in our ways. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படினால சத்தியங்கள் உபதேசங்களை கேட்கும் பொழுது நாம் அதிகமாக இடறி போய் விடுவோம், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். So even though we may hear the truth or doctrine, we will not be
accepting it, but we will be stumbling because of the same truth. ஆனால் பிதாவினால் நாம் நடப்பட்ட மனுஷரா இருந்தா, But if we are as the men who are planted by God the Father, எவ்வளவு கஷ்டமான சத்திய உபதேசம் சொன்னாலும் மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டு அதன்படி ஜீவிக்க நாம் பிரயாசப்படுவோம். however the doctrine hard may be, but we will be trying to obey to it wholeheartedly. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை படிக்கும் பொழுது Matthew 13, 20, 21. இயேசு கிறிஸ்து கற்பாறையான நிலத்தை போன்ற இருதயமுள்ள மனுஷரை பற்றி சொல்கிறார். Here the Lord Jesus has spoken about the person who have the hardened heart like the rock. அவருடைய இருதயம் கற்பாறை போல இருக்கு. Their heart is like the rock. அப்படினால் வசனத்தை கேட்கும் பொழுது ஏதோ ஏற்றுக்கொள்றார்கள். So at the time they heard the word, they hear the word of God, they do accept it. ஆனா வசன நிமித்தமாக உபத்திரவங்கள் நெருக்கங்கள் வரும் பொழுது, But because of the word of God, when they face the tribulation or persecution, இடறி போகிறார்கள். they are offended. ஏனென்றால் அந்த கேட்ட வசனம் அவருடைய இருதயத்தில் ஆழமாய் வேரூறி அவர்கள் வேரூன்றி போகாதபடிக்கு இருதயம் கடினமா இருக்கு. Because the word of God which they received, it cannot be rooted in them, so they are stumbling in their ways. Praise the Lord. நம்முடைய இருதயம் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் பொழுது கற்பாறை போல இருக்க கூடாது. While we do hear the word of God in the presence of God, our heart should not be as the rock. கர்த்தருடைய சமூகத்திலே மெழுகுகள் எல்லாம் உருகும், மலைகள் எல்லாம் மெழுகுகளை போல உருகும் என்று வேதம் சொல்கிறது. In the presence of God, the word of God says the mountain shall wax as the wax, shall melt as the wax. நம்முடைய ஜீவியத்திலும் கர்த்தருடைய சமூகத்திலே இருதயங்கள் மெழுகை போல உருகக்கூடியதா இருந்தா ஒரு நாள் நம்முடைய ஜீவியத்தில் இடறுவதற்கு தேவன் விட மாட்டார். So in our life too, if our hearts do melt because of the word of God, never will be offended. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முதலாம் யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், 1 John 2nd chapter 10th verse, தன் சகோதரரை நேசிக்க கூடாதபடி அன்பு கூறாதபடி ஜீவிக்கிறவர்கள் இடறுவார்களாம். the person who do not love their own brothers, they will be offended in their life. அல்லது ஒரு சகோதரரோடு ஒரு மனமாக ஐக்கியமாய் ஜீவிக்க கற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கு அடிக்கடி அவருடைய ஜீவிதத்தில் மற்றவர்கள் மூலமா இடர்கள் வந்து கொண்டே இருக்கும். And the brothers, if they do not able to go with one mind with the other brothers, then often they will be offended in their ways. மற்றவர்களுக்கு நமக்கு இருக்கிற அந்யோன்யம் ஐக்கியம் எப்படி இருக்குது என்பதை சிந்தித்து பார்ப்போம். And let us think about the fellowship which we do have with others. நாம் இப்பொழுது கவனிக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்குள்ளிருந்து வந்துதான் நம்ம இடற செய்கிற விஷயங்கள். Now the things which you do meditate now, it is the things which are within us, and so we are offended. முதல்ல கவனித்த ஐந்து காரியங்கள் வெளியே இருந்து வருகிற சில வல்லமைகளால நாம் சில காரியங்களால இடறுகிறோம். Earlier we have meditated about the 5 things from the external sources that we are offended. கவனிக்கிற 10 விஷயங்கள் நமக்குள்ளிருந்து வருகிற காரியத்தினால இடறுகிறக்குரிய காரணங்கள். Now these 10 things which are within us, with us, because of that we are offended. எட்டாவதாக, Eighthly, யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், John 13:10, ஒருவன் இருளில் இருந்தால் அவன் இரவில் நடக்கிறபடியினாலே அவன் இடறுவான். if a man is in darkness, as he walketh in the dark, he will be offended. ஒருவன் எப்படி இருளுக்குள் வருகிறான்? How a man comes in darkness? லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல சொல்றார், Luke 13:34, உன்னுடைய கண் தெளிவா இருந்தால் உன்னுடைய சரீரம் வெளிச்சமா இருக்கும். if your eye is clear, then your body will be having the light. உன் கண் கெட்டதா இருந்தால் உன்னுடைய சரீரம் இருளா இருக்கும். If your eye is dark, then all your body will be perished. அப்படினால இந்த இரண்டு வசனங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, So when we compare our life with these two, சரியான ஒரு ஆவிக்குரிய தரிசனம் இல்லாத ஒரு தேவனுடைய பிள்ளை அடிக்கடி அவருடைய ஜீவியத்தில் இடறுகிற ஒரு நிலைமையில காணப்படுவார். a child of God who doesn't have the spiritual vision of God concerning himself, he will be offended. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒன்பதாவதாக, Ninthly, இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் இடறி போனதை குறித்து படிக்கிறோம். and how the disciples of Jesus had offended. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், Matthew 26:31, கெத்செமனே தோட்டத்தில் இயேசு சொன்னார், மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறிக்கப்படும் என்று சொல்லப்பட்டபடி இன்று நீங்கள் எல்லாரும் இடரடைவீர்கள். and the garden of Gethsemane, the Lord Jesus said that I shall cut down the shepherd and you all will be offended. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீங்கள் எல்லாம் இடறுவீர்கள் என்று சொன்னார். And the Lord Jesus said you all will be offended. ஆனால் பேதுரு சொல்றார் 33ஆம் வசனத்துல, But Peter 33rd verse he said, ஆண்டவரே எல்லாம் இடறுவாங்க, நான் இடற மாட்டேன். O Lord, though all men shall be offended because of thee, yet I will never be offended. நான் இடற மாட்டேன். I will never be offended. தன்னுடைய மாம்ச பலத்துல சொன்னார். With a self sent he said so. என்ன நடந்தது? But what happened? இயேசு அவர்களை விழித்திருந்து ஜெபிக்க சொன்னார். And the Lord asked them to be awake and pray. அவர்கள் நல்லா தூங்கிட்டாங்க. But he slept well. இயேசு ஜெபித்து விட்டு மறுபடியும் எழுப்பி நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் சொல்றார். After praying for a little while, Jesus came and asked them to pray again. மறுபடியும் தூங்குகிறார். Again they slept. அதன் முன்பு இயேசுவை பிடிக்கிறவர்கள் வந்து விட்டார்கள். Again after that, those who are catching Jesus, they came இயேசு down. சொன்னார், என்ன பெண்ணை காட்டி கொடுக்கிறவர்கள் வந்து விட்டான், எழும்புங்கள். Now the betrayer comes, so you now arise up. இப்படி எல்லாம் எழும்பொழுது தான் வந்து இயேசுவை பிடித்தார்கள். So they caught Jesus. 56ஆம் வசனத்துல நாம் படிக்கிறோம். 56th verse. எல்லா இடறி போய்
ஒருவர் கூட இல்ல, எல்லாம் ஓடி போய்விட்டார். Then all the disciples forsook him and fled. அன்று ராத்திரி அவர்கள் இடறி போனதுக்குரிய காரணம் என்ன? What is the reason that the disciples have been offended on that night? இயேசு சொன்னார், இன்றைக்கு நீங்கள் இடறுவீர்கள். Jesus said, today you will be offended. இன்று ராத்திரி நீங்கள் இடறுவீர்கள். Tonight you will be offended. ஆனபடினால நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். So let you fall not into temptation, you be awake and you pray. ஜெபத்தை விட்டு விட்டார்கள். They have left the prayer life. ஜெப ஜீவியத்தை அலட்சியப்படுத்தும் பொழுது, நம்முடைய ஜெப ஜீவியத்தை புறக்கணிக்கும் பொழுது அடிக்கடி நம்முடைய ஜீவியத்தில் இடறல் வரும். If we do neglect the life of prayer, often in our life we will be offended. ஒருவேளை நம்முடைய சுய பலத்துல, சுய ஞானத்துல நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு சொல்லி நினைக்கலாம். அந்த வேலை வரும்பொழுது அப்படி நிற்க முடியாது, நாம் தவறி போவோம். Sometimes because of self strength and self wisdom we may think that we can stand in that position, but at the time of circumstances we may not be able to stand for God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடினால நம்முடைய ஜீவியத்துல ஜெப விஷயத்தை அலட்சியப்படுத்தி ஜெப விஷயத்தில் நாம் உண்மையா இல்லாம போகும் பொழுது பிரச்சனைகள் வரும்போது இடறி விடுவோம். So in our life, if we are not careful in our life of prayer, at the time of problem that we will be offended. 10வது கடைசி வார்த்தை. And 10thly the last portion. 2 பேதுரு 1 அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கிறோம். 2 Peter 1st chapter 10th verse. உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். Make sure of your calling and election. அப்பொழுது ஒரு காலம் நீங்கள் இடறி விடுவதில்லை. Then you will not be offended. நான் இந்த கூட்டத்தின் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா? As I told you in the beginning of this meeting. நமக்கு பரலோகத்தில் இருக்கிற இடம் என்ன? What is the place which is reserved for us in heaven? எந்த இடத்திற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்? For what place God hath called us? எந்த அனுபவத்திற்காக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார்? For what experience God hath chosen us? நாம அதை சரியா தெளிவுபடுத்திக், அதை நிச்சயப்படுத்திக், உறுதிப்படுத்திக் கொள்ளணும். We should make sure of that place. எப்படி முடியும்? How it is possible? அத நம்ம அங்க 5ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, How will we read the 5th verse? நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களை படிப்படியாக நாம் முன்னேறி செல்லும் பொழுது அதை பற்றி ஒரு தெளிவான தரிசனம் நமக்கு உண்டாகும். While we grow in our spiritual experiences step by step, we will have a spiritual vision concerning that. அந்த அனுபவம் இல்லாவிட்டா, If we are lacking in that experience, 9ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம், தரிசனம் போய் விடுகிறது. in the 9th verse we read that they have lost the vision. அப்பொழுது இடறல் உண்டாகும். Then we will be offended. ஆனபடியால் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதில் உறுதிப்படுத்திக் கொள்ளாத பட்சத்தில் இடறல். So if we are not making sure of our calling and election, then we will be offended. 5 காரணங்கள் வெளியே இருந்து நாம் தாக்கப்படுகிறதுனால் இடறல் உண்டாகிறது. 5 things that because of the external sources that we are offended. ஆனால் அதே போல 2 மடங்கு 10 காரியங்கள் நமக்குள்ள இருக்கிற குறைவுகள்னால நமக்கு இடறல் உண்டாகும். But because of the 10 things which are within us, about 2 times than the external sources that we are offended. எப்படி என்றாலும் கிறிஸ்துவின் நாளுக்காக நாம் இடரலற்றவர்களாய் இருக்க வேண்டும். However, for the day of Christ that we should be offenseless. ஆகையால் நாம் இடறி கொண்டிருக்கிறோமா என்கிற வேத வசனத்தின்படி சற்று ஆராய்ந்து பார்ப்போம். So according to the word of God, let us analyze whether we are offended in our life. எந்தெந்த காரியங்களால் இடறுகிறோம் என்கிறதை கண்டறிந்து அந்த குறைவுகளை நாம் பரிகரிப்போம். Let us analyze the things in which that we are offended and we should make a remedy for that. கிறிஸ்துவின் நாளுக்காக துப்புரவானவர்கள் இடரலற்றவர்களாய் காணப்பட வேண்டும். For the day of Christ that we should be sincere and blameless. மூன்றாவதாக, Thirdly, நாம் முதலாம் தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, 1 Thessalonians 3rd chapter 16th verse. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்களை சேர்க்க வரும் பொழுது, When the Lord Jesus comes back to receive his great servants of God, saints of God. அன்றைக்கு பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நம்முடைய இருதயங்கள் ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும். On the day that we should be holy in our holiness, that our heart should be established. பிழையற்ற பரிசுத்தம், blameless in holiness. Blameless in holiness. நம்முடைய பரிசுத்தத்தில் பிழை வரக்கூடாது. In our holiness there should be no blame. அதற்காக இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். For that our heart should be established. நம்முடைய இருதயம் ஸ்திரப்பட்டாதான் பரிசுத்தத்தில் பிழையற்றவர்களாய் இருக்கலாம். Only if a heart is established, then we will be having holiness in the heart. எப்படி பரிசுத்தத்தில் நாம் பிழை உள்ளவர்களாய் மாறுகிறோம்? How we become holy, we become blamable in holiness. நாம் வேதத்தில் படிக்கிறோம், பரிசுத்தத்தோடு சேர்ந்து இருக்கிற 5 முக்கியமான தெய்வீக சுபாவங்கள் உண்டு. There are 5 divine natures which are going along with the holiness that we read from the word of God. துரதிர்ஷ்டவசமாக நாம் அநேகர் இந்த விஷயத்துல குருட்டாட்டம் உள்ளவர்களா இருக்கிற அப்படினால் நாம் பரிசுத்தவான்கள் என்று நினைக்கிறோம். நம்முடைய பரிசுத்தம் கர்த்தருடைய பார்வையில பிழையுள்ளதாக இருக்கிறது. But unfortunately we think that we are the saints of God, but really we are not the saints of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முதலாவதாக லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 71ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, Luke 1st chapter 71st verse. ஆங்கிலத்தில் 74 75 வசனங்கள். English 74 இங்கே 75. பரிசுத்தமும் நீதியும் எப்போதும் சேர்ந்து இருக்கிறது. Here the holiness and righteousness goes together. நாம் தேவனை பரிசுத்தத்தோடும் நீதியோடும் சேவிக்க வேண்டும். And we should worship the Lord in holiness and righteousness. ஒருவேளை நமக்கு பரிசுத்தம் இருக்கலாம், Sometimes you may have the holiness. ஆனால் நீதி இருக்கா?
Do we have the righteousness? அநியாயமான காரியங்கள் செய்கிறோமா? Do we do the unrighteous things? அநியாயமான காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறோமா? Do we give place for the unrighteous things? நீதி நஷ்டப்படும் சில நேரத்தில் சுய நீதிக்கு இடம் கொடுக்கிறோமா? And do we some places do we allow the self-righteousness to come up? நம்முடைய மனசாட்சியில நீதி இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? Can we say that there is righteousness in our conscience? பழைய ஏற்பாட்டில் ஒரு பரிசுத்தவான் சொல்கிறார். In the Old Testament, a saint of God had said, நான் தேவனுடைய என்னை என்னுடைய எனக்குள்ளே ஒரு குற்றத்தை காணவில்லை, ஆனா என்னை நீதிமானாக்குகிறவர் தேவன். I don't find any fault in me, but only the God is justifying me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடினால பரிசுத்தம் இருக்கலாம். So you may have நீதி holiness. பாதிக்கப்பட்டதா நம்முடைய பரிசுத்தம் பிழையுள்ள பரிசுத்தம். But if we do have the unrighteousness in us, then we are blamable in our holiness. சில ரொம்ப பரிசுத்தமா நடக்கிறது போல இருப்பாங்க, அவருடைய நடவடிக்கை எல்லாம் அநியாயம், அநீதி. Sometimes some persons outwardly they will be looking as if they are very holy, but in the inner life they are very unholy. நம்முடைய பரிசுத்தத்தை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். The Lord will not accept our holiness. ஏனென்றால் பரிசுத்தம் நீதியும் சேர்ந்து இருக்கிறது. Because holiness and righteousness are before Him. பரிசுத்தம் இருக்கலாம், நீதி இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து You பார்ப்போம். may have holiness, but analyze whether you do possess righteousness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இரண்டாவதாக Secondly, எபேசியர் 1:4 Ephesians 1st chapter 4th verse. பரிசுத்தமும் அன்பும் சேர்ந்து இருக்கிறது. Holiness and love goes together. அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். That we should be holy in love. அப்ப பரிசுத்தமும் அன்பும் சேர்ந்து இருக்கிறது. So the holiness and love goes together. எனக்கு பரிசுத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒரு விரோதம், கசப்பு, பகை, மற்றவர்களுக்கு அன்பு கூற முடியல. நான் ஒரு போலி பரிசுத்தவான், உண்மையான பரிசுத்தவான் இல்ல. Even though I may say that I am a holy one, but even if we do have the bitterness or the envy in us, then I am not a real holy person. மற்றவர்களுக்கு முன்னால் நான் ஒரு பெரிய பரிசுத்தவான மாதிரி காட்டிக்கொள்றேன். Outwardly I may show myself as a holy one. எத்தனையோ பேர் விரோதமா வருஷக்கணக்கா எனக்குள்ள கசப்பும் பகை அப்படியே இருக்கு. Many years together, many do possess the harbor, the bitterness in them. அன்பே கிடையாது எனக்கு. They don't have any love in them. சிலருடைய விஷயத்தில் அந்த தெய்வீக அன்பே கிடையாது. In many persons, they do not possess the divine love in them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அன்பு நிமித்தமாக இரண்டு காரியங்கள். And two things because of love. நாம் 1 யோவான் 4:18 படிக்கும் பொழுது 1 John 4:18. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று நாம் படிக்கிறோம். Perfect love casteth away the fear. அன்பிலே பயம் இல்லை. There's no fear in love. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உண்மையான பரிசுத்தத்தோடு கூடிய அன்பு இருந்தா நம்முடைய ஜீவியத்தில் எந்த நெகட்டிவ் ஃபியர் இருக்காது. If we do have the true holiness and the fear of God, then there will be no other fear in our life. பரிசுத்த ஆவியினால தேவனுடைய அன்பு நம்முடைய இதயத்தில் ஊற்றப்படுகிறது. And by the Holy Spirit, the love of God is shed abroad in our hearts. அபிஷேகத்தின் நிறைவை பாதுகாத்த அந்த அன்பிலே நாம் காணப்பட்டால், But while if we preserve the holy anointing of the Holy Spirit, and if we are in the love of God, எதிர்மறையான பயம் நம்முடைய ஜீவியத்தில் வராது. all the opposite fear will not be in our life. எனக்கு வியாதி வந்து வருமா? Will I have sickness? வியாதி வந்து நான் செத்து போயிடுவேனா? Will I die because of my sickness? இந்த கடன்ல நான் மூழ்கி விடுவேனா? Will I be immersed in the debts? கர்த்தர் என்னை கைவிட்டுருவாரா? Will the Lord forsake me? இப்படி பல காரியங்கள் நம்முடைய ஜீவியத்தில் அடிக்கணும் நம்மை அலட்டி கொண்டிருக்கிறது. காரணம் நம்முடைய ஜீவியத்தில் அன்பு சரியில்லை. Likewise, we are troubled in many ways in our life. It is the reason that we do not have proper love in us. சரியான அன்பில நிறைந்திருக்கிற மனுஷருக்கு பயம் இல்லை. A man filled with a pure, proper love, he will not have fear in him. அது மாத்திரமல்ல, சரியான அன்பு அயோக்கியமானதை செய்யாது என்று அப்போஸ்தலன் சொல்கிறார். The proper love will not do unseemly things. சினமடையாது. It will not get anger. தீங்கு நினையாது. It will not do any harm. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உண்மையான அன்பு நம்முடைய ஜீவியத்தில் இருந்தா நமக்குள்ள பகைகள் விரோதங்கள் இருக்க கூடாது. If we do have the real proper love in us, then there will be no enmity in us. இவைகளை வைத்துக்கொண்டு பரிசுத்தம் என்று சொன்னா நாம் தான் பரிசுத்தம் சொல்லிக் கொள்ளலாம். கர்த்தர் சொல்லுவார், நீ குற்றவாளி, பரிசுத்தவான் இல்ல. If we do harbor all other things in us, then we may say that we are holy, but God will not say we are holy. அடுத்தபடியாக அந்த 4:17 படிக்கிறோம். 4th chapter 17th verse. அந்த அன்பினால் நமக்கு உண்டான மற்றொரு தைரியம் என்ன? And what is the boldness that we have because of the love? நியாய தீர்ப்பினால் நான் தைரியமாய் நிற்பேன். That I will stand boldly in the day of judgment. நியாய தீர்ப்பினால் நமக்கு ஒரு பயத்தினாலா இருக்காது. The day of judgment will not be the day of fear. காரணம் என்ன? What is the reason? அன்பின் நிமித்தமாக ஒரு நல்மனசாட்சியோடு ஒரு சுத்த ஜீவியை நாம் செய்ய நாம் பிரயாசப்படுகிறோம். Because of the love that we lead a good life and a good conscience. அதனால நியாய தீர்ப்பு கர்த்தருடைய வருகை என்று சொன்னா பயப்படுறதுக்கே அவசியம் இல்லை. So for the coming of the day of the Lord or for the judgment of the day of our God will not fear. பரிசுத்தமும் அன்பும் சேர்ந்து இருக்கிறது. And holiness, love goes together. மூன்றாவதாக, Thirdly, 2 கொரிந்தியர் 7:1 2 Corinthians 7th chapter 1st verse. பரிசுத்தமும் தேவ பயமும் சேர்ந்து இருக்கிறது. And holiness and the fear of God. பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்துங்கள். Let us perfect the fear of God by the perfect holiness by the fear of God. தேவ பயம் இருக்கிறதுனால என்ன சம்பவிக்கிறது? So as we do have the fear of God, what will happen? மாம்சத்திலும் ஆவிலும் இருக்கிற அசுசிகளை நம்மை விட்டு அகற்றி போடுவோம். So all the uncleanness which are in our spirit and flesh that we will be removing. மாம்சத்தில் இருக்க அசுசின்னு சொல்றது நம்முடைய மாம்சிக கிரியைகளை காண்பிக்கும்.
காண்பிக்கிறது. The uncleanness in the flesh those shows our deeds. ஆவியில இருக்கிற அசுசி என்றது நம்முடைய பரிசுத்தப்படாத சுபாவங்களினால் நாம் மற்றவர்களை எவ்வளவு தூரம் வேதனைப்படுத்துகிறோம் அதை காண்பிக்கிறது. Filthiness in the spirit signifies that we are tormenting or we are giving pains to others. நீ ஒரு பரிசுத்தவானா இருக்கலாம். You may be a saint of God. உனக்கு தேவ பயம் இருக்கா? Do you have the fear of God? அது நிமித்தம் உன்னுடைய ஜீவிதத்தை சுத்திகரிக்கிறாயா? Or you sanctify yourself for because of that? உன்னுடைய மாம்சத்தின் தன்மைகளை உன்னுடைய பழைய மனுஷனின் தன்மைகளை நீ வெளிப்படுத்தி எத்தனை பேரை எடறி போக செய்திருக்கிறாய்? And by revealing or by delivering your fleshy nature, how many persons have been offended in your life? எத்தனை பேரை நீ துக்கப்படுத்தி இருக்கிறாய்? How many persons have been pained because of your acts? எத்தனை பேருக்கு விரோதமாய் நீ நடந்திருக்கிறாய்? And how many persons that you have walked against this? பரிசுத்தம் தேவனுடைய சமூகத்தில் செல்லுபடியாகாது. Your holiness will not be accepted in the presence of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது மாத்திரமல்ல தேவ பயத்தை பற்றி படிக்கும் பொழுது And not only that, while we read the fear, concerning the fear of நாம God, நீதிமொழியில் இரண்டு காரியங்களை பார்க்கிறோம். and two things that we read in Proverbs. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். And eschewing the evil is the fear of God. இரண்டாவதாக Secondly, கர்த்தருக்கு பயப்படுகிறதால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். by fear of God, the man will come out of the fear of God, come out of the evil. தீமையை விட்டு விலகுற அனுபவம் இருக்கா? Do you have the experience of coming out from the evil things? தீமையை வெறுக்கிற அனுபவம் இருக்கா? Do you have the experience of hating the evil? மனப்பூர்வமாய் மற்றவனுக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறாய். Wholeheartedly you are committing evil against others. உனக்குள்ள எங்க பரிசுத்தம் இருக்கு? Then how can you say that you have holiness? பரிசுத்தம் மாய்மாலம். Your holiness is a hypocritical one. ஏனென்றால் தேவ உன்னுடைய பரிசுத்தத்தில் பயம் இல்ல. There is no fear in your holiness. பரிசுத்தமும் தேவ பயமும் சேர்ந்திருக்கிறது. And holiness and the fear of God goes together. நான்காவதாக Fourthly, எபிரேயர் 12 அதிகாரம் 14 வசனத்தில் Hebrews 12:14. பரிசுத்தமும் சமாதானமும் சேர்ந்திருக்கிறது. Holiness and peace goes together. யாவரோடும் சமாதானமாகவும் பரிசுத்தமாய் இருக்கணும். And be at peace with all and with have peace and எல்லாரோடும் நீ சமாதானமாய் இருக்கிறாயா? do you have peace with all? சிலரிடத்துல உனக்கு பேச முடியாது. You are not able to speak with some of the other persons. சிலரிடத்துல உனக்கு பழக முடியாது. And you are not able to converse with some other persons. சிலரிடத்துல உனக்கு ஐக்கியமா இருக்க முடியாது. With some other you do not have the fellowship. காரணம் என்னவென்றால் உன்னுடைய ஜீவிதத்துல சமாதானம் இல்ல. The reason is that you don't have peace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீ தேவனோடும் மற்றவரோடும் சமாதானம் இல்லாத பட்சத்துல உன்னுடைய பரிசுத்தம் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது. If you do not have the peace with the other men and with God, then there is no use of your holiness. பரிசுத்தமும் சமாதானம் சேர்ந்திருக்கு. Holiness and peace goes together. கடைசியாக And lastly, யூதா 1 அதிகாரம் 20 வசனத்துல படிக்கிறோம். Jude 1st chapter 20th verse. பரிசுத்தமும் விசுவாசமும் சேர்ந்திருக்கிறது. Holiness and faith goes together. மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் நீங்கள் உங்களை கட்டி எழுப்ப வேண்டும். You built up yourself upon the most holy faith. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவ பரிசுத்தவான் சொல்லிக்கொண்டு விசுவாசத்தை நீ மறுதலித்துக் கொண்டிருந்தா உனக்கு பரிசுத்தம் இல்ல. If you are saying that you are a saint, but still if you do deny the faith, then there is no holiness in you. விசுவாசத்தில் உறுதியா இல்லாம அசைந்து கொண்டிருந்தா என்னால் உன்னுடைய பரிசுத்தம் அல்ல. If you are shaking in your faith, then the holiness which is in you is not the real holiness. அப்ப கிறிஸ்துவின் நாளில் நிற்க வேண்டும் என்றால், So to stand in the day of Christ, பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். so you should be blameless in love that you should have. பரிசுத்தத்தோடு சேர்ந்து இருக்கிற அந்த 5 முக்கியமான தெய்வீக சுபாவங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் காணப்படும். The 5 divine nature which goes along with the holiness, it should be in our life. பரிசுத்தமும் நீதியும், And the holiness and righteousness, பரிசுத்தமும் அன்பும், holiness and love, பரிசுத்தமும் தேவ பயமும், holiness and the fear of God, பரிசுத்தமும் சமாதானம், holiness and peace, பரிசுத்தமும் விசுவாசம். holiness and faith. அப்படினால பரிசுத்தமா இருக்கிறோம் என்று வஞ்சித்துக் கொண்டிருக்கிறவர்களே சற்று உங்களை ஆராய்ந்து பாருங்கள். So those who are deceiving yourself that you are a saint and you are holy, you analyze yourself. பெரிய பரிசுத்தவான் என்று எண்ணி ஏமாந்து போய் கடைசி நாள்ல கர்த்தர் நம்மை பார்த்து உங்களை அறியேன் அக்கிரமை செய்கார் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு போய்விட வேண்டாம். Do not think yourself that you are a saint of God or is a holy person, but on the day of Christ the Lord will deny you. You should not be deceived. கிறிஸ்துவின் நாளில் நாம் காணப்படக்கூடிய தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் ஸ்திரப்படத்தக்கதாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். If we should stand on the day of Christ, that the heart should be established and we should not have any blame in our holiness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இனி 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 8 வசனத்தில் படிக்கும் பொழுது 1 Corinthians 1st chapter 8th verse. கிறிஸ்துவின் நாளில் நீங்கள் பிழையற்றவர்களாக இருக்கும்படி அவர் உங்களை முடிவு பரியந்தம் ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லியிருக்கிறார். On the day of Christ that you should be blameless in the day of Christ that he shall confirm you. அப்ப கிறிஸ்துவின் நாள் நாம் பிழையற்றவர்களாக இருக்கும்படி அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். So on the day of Christ that we should be blameless that he shall confirm us. நம்முடைய இருதயம் ஸ்திரப்படுத்தப்படுவதற்கு பரிசுத்தத்தில் பிழையற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். In our heart should be established that we should be blameless in our holiness. இங்கே நாம் எப்படி ஸ்திரப்படுத்தப்படுகிறோம்? Here how we are confirmed. முந்தின வசனத்தில் அவர் சொல்றார், In the earlier verse it is said, யாதொரு வரத்திலும் நீங்கள் குறைவில்லாதவர்களாய் இருந்து இவ்விதமாய் ஸ்திரப்பட வேண்டும். so that ye become behind in no gift and you be confirmed in this. அப்ப கிறிஸ்துவின் நாளில் பிழையற்றவர்களாய் காணப்படும்படி நாம் ஸ்திரப்பட வேண்டும் என்றால் நம்முடைய ஜீவியத்துல எந்த வரவும் குறைபடாத நிலைமைக்கு வர வேண்டும். So in our life that we should be blameless in the day of Christ, that we should not be short of any gift in our life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய ஜீவியத்துல யாதொரு வரவும் குறைபடக்கூடாது. In our life we should not be lacking for any gift. அந்த வரங்கள் என்ன?
If it is so, what are those gifts? நாம் வேதத்துல பார்க்கிறோம் திரியேக தேவன் நமக்கு தருகிற சில வரங்கள் உண்டு. There are gifts given by the triune God. முதலாவதாக தேவன் நமக்கு தருகிற வரங்களை பார்த்தா Firstly, when we look into the gifts, மூன்று காரியங்களை பார்க்கிறோம். three things we read. 2 கொரிந்தியர் 9:15 வசனத்துல 2 Corinthians 9:15. தேவன் நமக்கு தந்த சொல்லி முடியாத ஈவுக்காக வரத்துக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். That let us thanks be unto God for his unspeakable gift. தேவன் நமக்கு தந்த சொல்லி முடியாத ஈவு என்ன? What is the unspeakable gift the Lord God hath given us? நம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசுவை தான் நமக்கு வரமாய் தந்திருக்கிறார். That he hath given us his only begotten son Jesus as a gift to us. அவர் மூலமாய் நாம் நித்திய ஜீவனை பெற வேண்டும். Through him we must attain the eternal life. அவர் நிமித்தம் நாம் கெட்டு போக கூடாது. That we should not be perished in our ways. நாம் அதை அனுபவிக்கிறோமா? Do we experience it? அந்த குமாரனை அனுபவித்து கெட்டு போகிற அனுபவத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற நிலைமையில் நாம் இருக்கிறோமா? By from the perishing experience that we should enjoy we should experience the Son of God and we should have the eternal life. அப்படி என்றால் தேவனுடைய வரத்தை அனுபவிக்கிறோம். If it be so, then we are experiencing the gift of God. இரண்டாவதாக Secondly, ரோமர் 6:23 வசனத்தில் Romans 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம். The wages of sin is death. தேவனுடைய கிருபை வரமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். But the gift of God is the eternal life through Jesus Christ our Lord. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்வது பாவ மன்னிப்பு நிச்சயத்தை காண்பிக்கிறது. Here the eternal life through Jesus signifies the forgiveness of sin. தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த பாவ மன்னிப்பை இந்த வரத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? Have we received a gift that is the forgiveness of sin? மூன்றாவதாக Thirdly, யாக்கோபு 1:17 வசனத்தை படிக்கும் பொழுது James 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து நமக்கு வருகிறது. Every good gift and every perfect gift is from above and cometh down from the Father of lights. தேவனிடத்திலிருந்து நமக்கு அநேக நன்மைகள் வருகிறது. From God we receive many good things. சரீர பிரகாரமான நன்மைகள், And for all our physical needs, பொருளாதார நன்மைகள், for all our economical needs, ஆவிக்குரிய நன்மைகள், all our spiritual needs. எல்லா நன்மைகளின் உறைவிடம் அவர். And he is the treasure of all good things. விசேஷமாய் தேவன் நமக்கு தருகிற ஒரு முக்கியமான ஒரு வரம் உண்டு. And it is another important gift the Lord gives us. அவர் நம்முடைய பிதா. He is our God, Father. நாம் அவருடைய பிள்ளைகள். And we are his children. ஆனபடினால பிள்ளைகளின் அப்பமாகிய சுகத்தை அவர் நமக்கு வரமா தருகிறார். So the children's bread, the healing, the Lord gives us as a gift. அவர் நம்முடைய பிதாவென்றா அந்த அப்பம் அந்த பிள்ளைகளின் அப்பம் நமக்குரியது, அந்த சுகம் நமக்குரியது. If he is our Father, then that healing he belongs to us. அப்ப நம்ம இந்த பிள்ளைகளின் அப்பமாகிய அவ்வப்பொழுது ஆண்டவரிடத்தில் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்று நாம் ஜீவிக்கிறோமா? So the children's bread, the divine healing, do we experience it now and often? நாம் நேற்று கவனித்தது போல நமக்கு வியாதி உள்ள பிள்ளைகளின் அப்பத்தை சாப்பிடுறோமா அல்லது கடையில போய் வேற வாங்கி சாப்பிடுறோமா? At the time of sickness, do we eat the children's bread or do we go to the shops and buy anything else and eat it? தேவன் இப்படி முக்கியமான 3 வரங்களை நமக்கு The தந்திருக்கிறார். 3 important gifts the Lord has given us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எபேசியர் அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:38 வசனத்தை படிக்கும் பொழுது Acts of the Apostles 2nd chapter 38. இன்னொரு காரியத்தை கூட படிக்கிறோம். Another important thing we read here. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே பரிசுத்த ஆவியின் வரத்தை குறித்து பேசுகிறார். Apostle Paul here speaks about the gift of the Holy Spirit. இதுவும் கூட தேவன் நமக்கு தருகிறதா. This is also the gift of the Holy Ghost. இதை குமாரன் பிதாவினிடத்தில் வாங்கி நமக்கு அனுப்பி இருக்கிறார். And the Son had got it from God the Father and he had sent it to us. தேவன் நமக்கு தருகிற இந்த வரமாகிய பரிசுத்த ஆவி எத்தனை பேர் பெற்றிருக்கிறோம்? How many of us have received the gift of the Holy Ghost? கிறிஸ்துவின் நாளில் நாம் பாத்திரங்களா இருக்க வேண்டும் என்றால் இந்த வரங்களை எல்லாம் பெற்று வரங்களில் குறைவில்லாத நிலைமைக்கு வர வேண்டும். If we should be caught up or we should be worthy for the day of Christ, then we should not be short of any gifts. ஆகையால் தான் இது உங்களுக்கு வாக்குத்தத்தம், உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் என்று சொல்லப்பட்டது. So here it has been said as a promise unto you and to your children. இவ்விதமாக தேவனிடத்தில் நமக்கு இந்த வரங்கள் வருகிறது. Likewise from God we have received the gifts. நாம் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது Ephesians 4th chapter 8ஆம் வசனத்தில் நாம் என்ன படிக்கிறோம்? 8th verse. அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷருக்கு வரங்களை அளித்தார். He ascended up on high, he led captivity captive and gave gifts unto men. மனுஷருக்கு வரங்களை அளித்தார். He gave gifts unto men. இது கிறிஸ்து நமக்கு தருகிற வரங்கள். This is the gift which the Lord Christ giveth unto us. இதை பற்றி சற்று முன்பு நாம் சிந்தித்தோம். இதுதான் 5 விதமான உத்தியோகஸ்தர்கள். These are all the 5 kinds of officers which you have meditated earlier. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள். Apostles, prophets, evangelists, pastors and teachers. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இனி அடுத்தபடியாக Nextly, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 Corinthians 12th 8ஆம் chapter வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை படிக்கும் பொழுது from 8 to 10th verses. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிற வரங்களை குறித்து பார்க்கிறோம். There we read about the gifts the Holy Spirit which gives unto us. நாம் எல்லாரும் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பின்பு இந்த வரங்களையும் கூட எதையெல்லாம் நாம் பெற முடியுமோ பெற்று
நாம் நம்மை ஸ்திரப்படுத்த வேண்டும். After receiving the Holy Spirit, whatever the gifts that we can receive from the Lord God, that also we should receive and we should be established. இவைகளெல்லாம் பெரிய விஷயங்கள், நமக்கு நேரம் இல்லை. அப்படினா நான் சும்மா சுருக்கமா சொல்லிவிட்டு போகிறேன். As this is all a very great matters, I'll tell you in short. இன்னும் அதிகமாக அறிய விரும்பினால் நீங்கள் ஊழியர்களை அணுகி நீங்க கற்றுக்கொள்ளலாம். To know about this more, you can come to the servants of God and can know about it. தேவன் நமக்கு தருகிற வரங்கள் உண்டு. So there are gifts given by God. குமாரனாகிய கிறிஸ்து நமக்கு தருகிற வரங்கள் உண்டு. And gifts given by Son of God. பரிசுத்தாவே நமக்கு தருகிற வரங்கள் உண்டு. And there are other gifts given by the Holy Ghost. கிறிஸ்துவின் நாளில் பிழையற்றவளாய் இருக்கும்படி நாம் ஸ்திரப்பட வேண்டும் என்றால் எல்லா வரங்களையும் பெற்று குறைவற்றவளாய் மாற வேண்டும். But on the day of Christ, that if we should be found blameless, then we should receive all the gifts of God. 4 காரியங்களை நாம் பார்த்தோம். 4 things we can read. கிறிஸ்துவின் நாளில் நாம சந்தோஷப்படும்படியாக, on the day of Christ, that we should rejoice. நாம் சுடர்களைப் போல பிரகாசிக்க We should வேண்டும். shine forth as lights. நாம் குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும். We should be blameless. கபடற்றவர்களாய் இருக்க We வேண்டும். should be guiltless. மாசற்ற தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க Without வேண்டும். any spot, that we should be as a child of God. முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் எல்லாம் செய்ய வேண்டும். We should do everything without murmurings and arguments. அப்பொழுதுதான் கிறிஸ்துவின் நாள் நாம் மகிழ்ச்சியா இருக்கலாம். Then only we can rejoice on the day of Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இரண்டாவதாக, Secondly, கிறிஸ்துவின் நாளுக்காக நாம் துப்புரவானவர்களும் இடரற்றவர்களுமாய் இருக்க வேண்டும். on the day of Christ, that we should be sincere and without offense. மூன்றாவதாக, Thirdly, நாம் கிறிஸ்துவின் நாளில் நம்முடைய இருதயங்கள் ஸ்திரப்படும்படியாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். we should be blameless in holiness for the day of Christ. நான்காவதாக, Fourthly, கிறிஸ்துவின் நாளில் நாம் பிழையற்றவர்களாய் ஸ்திரப்படுத்தப்பட்டவர்களாய் இருக்கும்படியாக யாதொரு வரத்திலும் குறைவில்லாத இடத்திற்கு வர வேண்டும். that we should be blameless and we should be established, that we should not be short of any gifts for the day of Christ. இந்த அனுபவங்களெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது All these experiences will we receive, கிறிஸ்துவின் நாளுக்கு பாத்திரவான்களாய் நாம் மாறுகிறோம். and we shall be counted worthy for the day of Christ, இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வரைக்கும் நாம் பாத்திரவான்களாய் மாறுகிறோம். and we will be counted worthy for the secret advent of Jesus. பிரியமானவர்களே, நேரமாகிவிட்டது, நாம் கண்களை மூடுவோம். As the time has come to the end, சில let's close our நிமிஷங்கள் இந்த eyes. கூட்டம் முடிய போகிறது. Within few minutes, the meeting நாம் comes to the எல்லாரும் end. கேட்ட வசனங்களை சற்று நாம் ஒன்று கூட தியானிப்போம். Let us meditate the words which we have read here. நாம் கேட்ட வசனங்களின் வெளிச்சத்தில் நாம் எத்தனை பேர் கிறிஸ்துவின் நாளுக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம்? In the light of the word of God which we have heard here, how many of us do have the preparation for the day of நாம் Christ? ஒருவேளை ஒரு நிமிஷம், சில நிமிஷத்தில் முடிந்து விடும். தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா இருந்து நீங்க இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போங்க. Be patient, it will be finished within a very short time, and you receive blessings and good. ஆண்டவர் ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்தை இப்பொழுது உங்களுக்கு வைத்திருக்கிறார். Because God has kept a very special, precious 5 blessing. நிமிஷத்துக்குள்ள நீங்க அதை பெற்றுக்கொள்ளலாம். Within 5 minutes you can receive it. அப்படினால அந்த விசேஷமான அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த சத்தியங்கள் முடி ஜீவிக்கக்கூடிய திராணி பலன் இல்லாம போகும். So if you do not have the special blessing, then you will not be able to, or you will not have strength to live according to the truth. நாம் எத்தனை பேர் கிறிஸ்துவின் நாளுக்காக ஆயத்தப்பட வாஞ்சிக்கிறோம்? How many of us do have the desire to be caught up for the coming of the Lord? எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்து அது நிமித்தமா நாம் சோர்ந்து போக வேண்டாம். Sometimes if we may not possess any of these experiences, but we should not be worried because of it. ஆண்டவர் நமக்கு ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தினால் அந்த சத்தியத்தின்படி ஜீவிக்கக்கூடிய கிருபையும் அதோடு சேர்ந்து அனுப்புவார். If God is revealing us a doctrine or the truth of God, He will give us the grace to go according to that. சங்கீதக்காரன் சொன்னான், தேவன் கிருபையும் சத்தியத்தையும் அனுப்புவார். So psalmist David said, the Lord shall give us the grace and truth. அந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொண்டு செல்லுங்கள். That grace you receive and do. அந்த கிருபை இந்த சத்தியங்களின்படி ஜீவிக்க உங்களுக்கு உதவி செய்து கிறிஸ்துவின் நாளில் நீங்கள் மாசற்றவர்களாக பாத்திரவான்களாய் நிற்காது உங்களுக்கு உதவி செய்யும். That grace will enable you to be blameless on the day of Christ. ஒரு முறை கல் தச்சன் கல்லை உளி வைத்து வெட்டி அந்த கல் தச்சன் தன்னுடைய உதவியாளரோடு ஒரு இடத்துக்கு வெளியே சென்று கொண்டிருந்தான். Once a sculptor with a helper that he went to a particular place. போற வழியில ஒரு பெரிய ஒரு பாறையை கண்டான். On the way he saw a great rock. அப்படியே அதற்கு முன்பாக நின்று விட்டான். And he was standing before that. உதவியாளர் கேட்டான், ஏன் நின்று இந்த பாறையை பார்த்து கொண்டிருக்க? Then the helper of the sculptor asked, why are you standing here? அப்பொழுது அவன் சொன்னான், இதுல நான் ஒரு அழகான தேவதூதனை பார்க்கிறேன். Here I see a great angel. அந்த உதவியாளர் நம்முடைய எஜமானுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. The helper thought that his master got mad. பாறையை பார்த்து தேவதூதன் சொல்றாரு, என்ன ஆச்சு இவருக்கு? By seeing a rock, he says that it's an angel. கேட்டான், என்ன ஐயா என்ன சொல்றீங்க? இந்த பாறையை போய் தேவதூதன் சொல்றீங்க, உங்களுக்கு என்ன கண்ணு சரியில்லையா, தலை சரியில்லையா? The helper asked, oh master, by seeing a rock you are saying that it is an angel. What happened to you? இல்ல நான் இதுல ஒரு தேவதூதனை பார்க்கிறேன். No, in this I see an angel. அதன் பின்பு அவன் அதுல உறுதியா இருக்கிறதை பார்த்தோன்னா அந்த உதவியால் விட்டுட்டான். நம்முடைய எஜமானுக்கு தலை சரியில்லாம போயிடுச்சு. After that the helper saw that the master was very firm in his opinion, so he left speaking with him. மிகுந்த பிரயாசப்பட்டு அந்த பாறையை தன்னுடைய இடத்துக்கு கொண்டு வந்தான். And with much labor that he brought that rock to his place. அதன் பின்பு அதுல அவன் வேலை செய்ய ஆரம்பித்தான். Then he started to work with the rock. அந்த வேலைக்காரன் நினைத்தான், நம்முடைய எஜமான் ஏதோ ஒரு வேலை தன்னுடைய நேரத்தை வீணாக்குகிறான், பிரயாசத்தை வீணாக்குகிறான், இனி இவனோடு இருந்தா நமக்கும் கூட எல்லாம் வீணா போயிட்டு போய்விட்டான்.
So the helper thought that the master is wasting his own time and his labor, so he left his master. சில வருஷங்கள் கழிந்தது. And few years had gone. அந்த வேலையால் இந்த ஆளை தற்செயலாக தன்னுடைய பழைய எஜமானை பார்க்க வந்த பொழுது The helper accidentally he came to see his old master. இந்த எஜமான் தன்னுடைய கை வேலையினால் செய்யப்பட்ட எல்லா பொருட்களை வைத்து ஒரு சிறிய ஒரு எக்ஸிபிஷன், ஒரு அருங்காட்சியகம் வைத்திருந்தார். The sculptor that he made an exhibition of the things which he had made of his own hands. அப்பொழுது அவன் சொன்னான், நான் ஒரு எக்ஸிபிஷன் வைத்திருக்கேன், போய் பார். At that time he told his helper, I have arranged an exhibition, you go and see there. அவன் அந்த அறைக்குள் பிரவேசித்த பொழுது And when he entered into that room, வாசல் ஒரு அழகான தேவதூதனுடைய சிலையை கண்டான். at the entrance he saw a great form of an angel. அப்பொழுது எஜமானத்துல கேட்டான், ஐயா இது எங்க இருந்து கொண்டு வந்தீர்கள்? And he asked the master, oh master, from where you have brought this? உனக்கு தெரியாதா? Don't you know about ஒரு it? பெரிய பாறையை பார்த்து நான் தேவதூதன் என்று சொன்னேனே, அதுதான் இது. On the day I have seen a rock and I told you that this is the angel and this is that angel. எப்படி இதை செய்தீர்கள்? How you have made it? எனக்கு தெரியும், நான் இதை ஒரு இந்த பாறையில் ஒரு தேவதூதனை உருவாக்க முடியும் என்று தெரியும். ஆகையால் நான் கொண்டு வந்தேன், முயற்சி செய்தேன், அது நிறைவேறிவிட்டது. I know that from out of this rock I can make a beautiful angel. I have labored for that, I have tried for that, so I was able to brought out a great angel. பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தர் அதை பார்க்கலும் பெரிய சிற்பாசாரி. Beloved people, our Lord Jesus is a great sculptor than all. ஒரு மனுஷன் ஒரு கல்ல தேவதூதனாக உருவாக்க முடியும் என்றால், If a man can have a form of an angel of God with a rock, உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த கர்த்தர் தேவதூதர்களை பார்க்கலும் பெரிய பரிசுத்தவான்களாய் மாற்ற முடியாதா? the Lord God who has created you and myself, will he not change you more than the angels of God? விசுவாசித்தால் போதும். It is enough if you believe. அவர் நமக்குள்ள அந்த வேலையை உருவாக்க நம்மை மோல்ட் செய்ய இடம் கொடுத்தா போதும். It is enough that if you allow God to mold you. நாம் இப்படி எல்லாரும் கண்களை மூடுவோம். Now let's close our eyes. எத்தனை பேர் நம்ம மனுஷனை தேவதூதர் காட்டு சிறியவராய் சிருஷ்டித்திருந்தாலும், Even though we have been made little lower than angels, நித்தியத்திலே தேவதூதர்களை பார்க்க நம்ம பெரியவர்களா இருக்க போகிறோம். in the eternity we will be more than the angels. நம்ம ஜீவியத்தில் அந்த வேலையை தான் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். In our life God is doing that work in our life. ஆகையால் தான் அப்போஸ்தலன் சொல்கிறார், So apostle said, உங்களில் நற்கிரியை துவங்கினவர் he that has started a good work in அதை you, கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்துவார். and till the day of Christ he shall lead you. அநேகருக்குள்ள அந்த வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். In many of us he is doing that work. ஒருவேளை இதுவரையில் அந்த வேலை எனக்குள்ள இல்லை என்று சொன்னா, இன்றைக்கு நீங்க அதை உங்களை ஒப்பு கொடுங்க. Sometimes that work might not have been carried in us till this time, but you are now allow yourself to do that work. உண்மையாக அவர் விசுவாசித்தவரிடத்தில் ஒப்பு கொடுத்தால், Really if you believe and you surrender, நிச்சயமாக அவர் தங்களுடைய வேலையை உங்களை செய்வார். surely he will do his work. காலம் குறுகி இருக்கிறபடினால் துரிதமாக அந்த வேலையை செய்வார். At the time is very short, very soon he will do his work. கிறிஸ்துவின் நாளில் நீங்கள் தேவதூதரை போல அல்ல, கிறிஸ்துவை போலவே மாற்றப்படுவீர்கள். On the day of Christ you will not be like an angel of God, you will be like God. அப்போஸ்தலன் சொல்கிறார், நாம் அவரை தரிசிக்கும் பொழுது அவரை கோப்பாகவே இருப்போம். Apostle had said that while we meet him we will be like him. அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்போம். As he is we will see him. எத்தனை பேர் இந்த வேளை இந்த இரவு வேளையில் அதற்காக மறுபடியும் உங்களுடைய ஜீவியத்தை தேவனுடைய கையில் அர்ப்பணிக்க முடியும்? How many of you can surrender your heart again for that purpose? அப்படிப்பட்டவர்களாம் தயவு செய்து எழும்பி நிற்போமா? Such person shall be all stand up. உங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. Surrender yourself to the hands of இந்த God. வேளையில அந்த சிற்பி உங்கள் அநேகரை தம்முடைய கரங்களை மறுபடியும் எடுக்க விரும்புகிறார். Sometimes the sculptor would like to take ஒருவேளை it. சிலருடைய ஜீவியங்கள்ல அந்த வேலை நின்று போயிருக்கலாம். Sometimes in some person that work might be stopped. நீங்கள் உங்களுடைய குறைவுகளை ஒத்துக்கொண்டு மறுபடியும் அந்த சிற்பியின் கையில உங்களை ஒப்பு கொடுங்க. But you accept your faults, again surrender yourself to the hands of a sculptor. மறுபடியும் அவர் உங்களை உருவாக்க ஆரம்பிப்பார். Again he would like to remold you. சில வேளையில் அவர்களை உருவாக்கும் பொழுது அது உங்களுக்கு நடத்துகிற பாதை கஷ்டமா இருக்கிறது போல தோன்றினாலும், Sometimes in the way he molds you, the way may be very difficult. அவரை போலவே அவர்களை மாற்றிக் கொண்டு வருகிறார். But he will be changing you like himself. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நாளில் சந்தோஷமாய் அவரை சந்திக்க வேண்டும். At the day of Christ, every one of us should see him joy. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளில் நாம் அவரை சந்தோஷமாய் சந்திக்க வேண்டும். At the day of Christ, with joy we should meet him. அதற்காக அவர் நமக்குள்ள கிரியை செய்ய வேண்டியிருக்கிறது. For that he should work in us. அந்த நற்கிரியை